எம்பாவாய் கனகத்திரளி போற்றி. உங்களுடைய நாம் காலை அமர்வுல சிவஞான போதத்தினுடைய சிறப்பு பாயிரம் என்கின்ற வகையில் மெய்கண்டாருடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சி. இது தனித்தமிழ் நூல் அப்படிங்கிற செய்தி. அதன் பிறகு நமக்கு இந்த நூல் எத்தகைய நிலையில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, இந்த சிறப்பு பாயிரம், கடவுள் வாழ்த்து, இந்த வரையும் பார்த்துருக்குறோம். நீ அடுத்து வருவது அவையடக்கம் அப்படிங்கிற பகுதி. இந்த அவையடக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் அவையின் கண் அடங்குதல் என்று பேர். அவையடக்கம் அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. நீங்கள் பெரும் பெரும் காப்பியங்கள் எல்லாவற்றிலுமே அவையடக்கம் என்ற ஒன்று இருக்கும். நீங்கள் பெரிய புராணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 பாட்டு கொடுத்துருப்பார் அவையடக்கத்தில். அளவிட முடியாத பெருமையராகிய அடியவர் பெருமை கூறுகேன், அளவு கூட உரைப்பு அரிது ஆயினும் அளவில் ஆசை துறப்ப அறைவு. என்கிட்ட அடியாருடைய பெருமை அளவுபடாததுன்னு எனக்கு தெரியுது. அது அளவுபடாத அடியாருடைய பெருமையை சொல்லலான்னு நான் உள்ளே வந்திருக்கிறேன். எனக்கே தெரியுது இது கொஞ்சம் முடியாத காரியம்னு. அப்புறம் ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுங்க, ஆசை என்ன விடலைங்க. அதனால் சொல்கிறேன், அளவிலாத ஆசை துறப்ப அறைகுவேன் அப்படின்னு அருள் செய்கிறார். இப்படி நமக்கு தெரிந்த வகையில் சேக்கிழார் பெருமானுடைய அவையடக்கத்தை பார்க்கிறோம். அதுபோல் ஒவ்வொருவரும் அப்படி செய்வது உண்டு. அப்போ அது என்னென்னா, கேட்கக்கூடியவர்கள்லாம் பெரியவர்கள், நூலை சொல்லுகிற நான் சிறியவன். எனவே என் நூலை நீங்கள் கேட்டு சிந்தித்து ஏதேனும் என் நூலில் கருத்தில் எழுத்தில் சொல்லில் ஏதாவது பிழைகள் இருக்குமாயின் நீங்களாம் திருத்தி கொடுங்க அப்படின்னு வேண்டுவது அவையடக்கம்னு பேர். இதுதான் பலகாலம் பின்பற்றி வந்த அவையடக்கம். இந்த மரபை மெய்கண்டார் தான் மாற்றினார். இந்த மெய்கண்டார் செய்த அவையடக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி அவையடக்கத்தை எந்த புலவரும் செய்யும் அப்படி செய்திருக்கிறார். அப்படி என்னையா செய்திருக்கிறார்? பக்கம் 26 பாருங்கள். கடவுள் வாழ்த்து பாடும்போது சிவபெருமானே தனிப்பெரும் கடவுள் என்று கூறினார். அவையடக்கத்தில் அந்த சிவபெருமான் அருள் பெற்ற சைவ சித்தாந்தத்தின் உயர்ச்சியும் மற்றைய சமய நூல்களை உணர்ந்தவருடைய தாழ்வும் கூறப்பெற்றன. இதில் 2 இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்றார். அப்போ இந்த அவையடக்கம் என்ன பாருங்கள். தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார், எம்மை உடைமை எமை இகழார், தம்மை உணரார் உணரார், உடங்கு இயந்து தம்மில் உணராமை கேளாம் புறன். இந்த செய்யுள்ள மெய்கண்டார் கொடுத்திருக்கிற அவையடக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அவை கூடியிருக்கிறது. மெய்கண்டார் நூல் இந்த அரங்கேற்றம் செய்வதற்காக வர, இப்போ எல்லாரும் இவர் கேள்வி கணை தொடுப்பதற்கு தயாராக எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன், சின்ன வயது வேற, இவர் ஒரு நூல் செய்துட்டாராமா, நமக்கு தெரியாமல் என்னையா செய்திருக்க போறாரோ அப்படின்னு நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா புலவர்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் செருக்கு கொஞ்சம் கூடதான் இருக்கும். ஒன்றும் தெரியாது நமக்கே இருக்குது, அப்புறம் அவங்களுக்கு இருக்காதா என்ன. அதனால கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். கல்வி இன்னும் பல்கடல் பிழை, அதனால பிழைக்க சொன்னார். நம்ம சிக்கிடக்கூடாது, அதில் பிழைச்சி வரணும் அப்படின்னார். இப்போ புலவர் கூட்டம் அமர்ந்திருக்கிறது, நூல் சொல்ல வருகிறார். சொல்ல வரும்போது உங்கள் எல்லாரையும் வணங்கிக்கிறேன், நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். அந்த என்னடா நாம் கேட்கலான்னு இப்போ நம்மளை கேட்குறாரு அப்படின்னாங்க. இதில் இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் நான் யார் அப்படிங்கிற வினாவுக்கு விடை தெரியும், கையை தூக்குங்க அப்படின்னாரு. ஒரு சில பேர்
எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. நீங்களும் ஒரு பக்கம் வந்துருங்க. அடுத்து தெரியலன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பக்கமாக பிரிச்சுட்டார். இப்போ அந்த அவையில் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டார். ஒரு கூட்டம் நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரிந்த கூட்டம், இன்னொரு கூட்டம் நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாத கூட்டம். ரெண்டு பக்கமாக உட்காந்தாச்சு. இப்போ நான் நூல் சொல்ல போகிறேன். இதுக்கு தான் நூல் நம்மளை கேட்டாரா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஐயம் இருந்துச்சு. அப்போ தான் சொன்னார், இப்போ நான் சொல்லக்கூடியது சிவஞான போதம் என்கிற நூல். பதி, பசு, பாசம் இதை பற்றிலாம் சொல்ல போகிறேன். சரி, அப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய கேள்விகள்லாம் வரும். சரியா? வரும். ஆமாம். அப்படி கேள்வி வரும்போது நான் யார் என்ற வினாவுக்கு விடை தெரிந்தவங்க என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். நான் யார் என்ற கேள்வி விடை தெரியாதுன்னு ஒரு கூட்டம் சொன்னீங்க பாருங்க, நீங்கள் யாராவது என்ன கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்ட்டு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. எல்லாம் கூட்டம் கூடியனும் இருக்கும். அப்ஜெக்ஷன் அப்படின்னு இருப்பாங்களா இல்லையா? என்னையா அவர் பாடம் நடத்த எங்களை பார்த்து கேள்வி ஆமாய்யா அப்படிதான். நான் சொல்லக்கூடிய நூல் தன்னை உணர்ந்தவனுக்குத்தான் விளங்கும், தன்னை உணராதவனுக்கு இந்த நூல் விளங்காது. விளங்காதவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையில் ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு. ஐ டோன்ட் கேர்னே சொன்னாரா? கேளாம் புறம். அவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு. இப்போ இந்த செய்தி உள்ள வச்சுட்டு உள்ள பாருங்க. தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார். இப்ப இறைவனிடத்திலிருந்து இந்த உலகத்தை நோக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டா பிரிக்கலாம். அறிவு பொருள், அறிவற்ற பொருள், இதான் ரெண்டு பிரிவு. அறிவு பொருள்கள் எல்லாமே இறைவனுக்கு அடிமை, மறந்துடக்கூடாது. அறிவு பொருள் அனைத்தும் யாராக இருப்பினும், நீங்க ஜனாதிபதியா கூட இருக்கலாம், சரிங்களா, நீங்க இறைவனுக்கு அடிமை தான். அதனால அறிவு பொருளா இருக்கிற அனைத்தும் இறைவனுக்கு அடிமை. சரி, அறிவில்லாத பொருள் இறைவனுக்கு உடைமை. அடிமைக்கும் உடைமைக்கும் என்னங்க வித்தியாசம்? அடிமை அறிவுடையவன், உடைமை அறிவில்லாதது. அது மட்டுமல்ல, உடைமை பொருள் யார் செயல்படுத்தினாலும் செயல்படும். அடிமை பொருள் எஜமானன் சொன்னாதான் கேட்கும். மறந்துடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்த்து வரும். நம்ம வீட்டுக்கு ஒரு புதிதாக ஒருத்தர் வர, அது சத்தம் போடுது, தமிழ் தமிழ் அப்படின்னு அவர் சொன்னார் வச்சுக்கலாம். கம்முனுக்கு மாதிரி நீ யாரா என்ன மாற்றுறதுக்கு, நான் சத்தம் தான் போடுவோம். அங்கே எசமா கதவை திறந்து தமிழரு அப்படின்னு சொன்னேன். எப்படிங்க அடங்குச்சு? ஏன்? அதுக்கு தெரியுது அவர் தான் எஜமானன். எஜமானன் சொன்னோன்னு இந்த நாய் கம்முன்னு இருக்குது. வந்தால் சொல்லும் போது திரும்பி திரும்பி கத்துதா இல்லையா? இதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அப்ப அறிவு பொருளா இருப்பவன் தன்னை அடிமை என்று உணர்வதனால அவன் தன்னுடைய எஜமானன் கீழே. யாரு? அறிவா இருக்கிற நாமெல்லாம், வேற ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் யாரு? இறைவனுக்கு அடிமை. அறிவற்ற பொருள் எது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, 36 தத்துவம் அறிவற்றது. இந்த தத்துவ கூட்டம் இறைவனுக்கு உடைமை. அது அவர் பார்த்து என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேள்வி அது கேட்காது. ஏன்? அதுக்கு அறிவில்லை, கேட்காது. ஆனால் நமக்கு அறிவு இருக்கு, நாம கேட்போமா இல்லையா? ஏன் நான் இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு தான் சொன்னார், நீ அடிமைங்கிறத மறந்துடாது. ஏன்? அடிமை என்பவனுக்கு கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லை, மறந்துடக்கூடாது. எனக்கு ரைட்ஸ் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரைட்ஸ் உலகத்துக்கு வேணா பயன்படும், இறைவனிடத்தில் பயன்படாது. இதுதான் இந்த நூலில் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. அப்ப அறிவு பொருளா இருக்கிற நாமெல்லாம் இறைவனுக்கு அடிமை என்று உணர்வது தான் முதல் வேலை. நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நாமெல்லாம் எஜமானர்கள், நாமெல்லாம் பாஸ். சில பேர் பிக் பாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன். நீங்க வேற ஒன்றும் இல்லை, பாஸ். அப்புறம் பாஸுக்கு எல்லாம் பாஸ் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அது அவங்கவுங்க நினைப்பு தான். ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, உயிர்கள் எந்த காலத்தும் தனித்து நிற்கக்கூடிய தகுதியுடையன அல்ல. எந்த உயிரா இருந்தாலும் ஒன்று பாசத்தோடு கூடி பாசத்துக்கு அடிமையா இருக்கணும், அல்லது பதியோடு கூடி பதிக்கு அடிமையா இருக்கணும்,
ரெண்டே வாய்ப்பு தான் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிது. நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். பாசத்துக்கு அடிமையாவதா, பதிக்கு அடிமையாவதா? பாசத்துக்கு அடிமையானா மண், பொண்ணு, பொருள் எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கணும்னு அர்த்தம். பேரு, புகழ், ஏன் உடம்பு என்பது மாயை. அப்போ உடம்பால் பெறுகிற சுகத்துக்கு அடிமைன்னு ஆகிடும். மாயைக்கு பாசத்துக்கு அடிமைன்னா உடம்பால் பெறுகிற சுகங்கள் எதுவோ அதுக்கு அடிமைன்னு ஆகிடும். அடுத்து வினைக்கு அடிமையாவது, நான், எனது, எனது, நான் பண்ண, நீ பண்ண, அப்படியே இப்படியே புகழ், செயலால் வருகிற புகழ்கள், அந்த புகழுக்கு அடிமையாவது. இப்படி இருக்கணும். இல்லைன்னா இன்னொன்று, சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கணும். இந்த ரெண்டு தரத்தை விட்டு வேற மூணாவது ஆப்ஷன் நமக்கு கொடுக்கப்படலை. சார் இந்த ரெண்டு பேரும் வேணாம் சார், நான் மையத்தில் இருக்கிறேன், நீங்கள் வேற எங்கேயாவது போன நான் பொறுப்பு இல்லைங்க. ஒரு பக்கம் பதி, இன்னொரு பக்கம் பாசம். நாம யாரு நடுவில் நிற்கிறோமா இல்லையா? இங்க பாருங்க, இந்த ரெண்டு அக்கப்போரும் நமக்கு வேண்டாம். அப்படி நான் தனியாக நின்றுக்கிறேன்னு சொன்னா, அப்படி தனித்து நிற்கிற தகுதி எந்த உயிர்களுக்கும் எந்த காலத்தும் இல்லை. அப்பதான் நீங்க தான் முடிவு பண்ணணும். அடிமைன்னு ஆகிப்போச்சு. எதுக்கு அடிமையாவது? கண்டதுக்கு அடிமையாவதை விட நம்ம வாழ்க்கை தந்தவனுக்கு அடிமையாகலாமே நினைச்சிட்டிங்கன்னா சேஃப்டி. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டோம்ல இல்லைங்களா? பேரு, புகழ், செல்வம், கல்வி, இப்படி எத்தனையோ ஒன்னொன்றுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். எனவே உயிர்கள் எப்பவும் அடிமையாக எடுக்கிற இடம் மாறணும், அவ்வளோதான். இங்கே இருக்கிறத விட அந்த பக்கம் வந்தீங்கன்னா எந்த காலத்தும் ஆனந்தம். அடிமையாக இருப்பதில் ஆனந்தம் இருக்கிறது. நாமெல்லாம் என்ன நினைச்சிருந்தோமா, எசமானனாக இருக்கிற வரைக்கும் தான் ஆனந்தம்னு நினைக்கிறோம். எசமானனை நோக்கி கேளு, அப்போ தான் அவருக்கு தெரியும். ஏன் கம்பெனி போகிறத பார்த்தா என்னதான் ஆகுதுன்னு தெரியலையே. அவர் தூங்காமல் இருப்பார், வேலை செய்கிற நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். 8 மணி நேரம் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அவன் போய் துண்டை விரிச்சு போட்டு கப்புன்னு படுத்துவான். முதலாளி உட்காந்துட்டு இந்த ஜிஎஸ்டி வேற போட்டாங்களே, அது வேற வருது, இது வேற வருது, இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், நீ அடுத்த அப்டேட்டுக்கு என்ன பண்ணுறன்னு அவர் மண்டையை உடச்சு தூக்கம் வராமல் கிடப்பார். ப்ரெஷர் ஏறி போய் இவன் வேலை செஞ்சு போய் கடுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். நினச்சி பாருங்க, எசமானனா இருப்பதுலையே இன்பம் இருக்குது? இல்லை, அடிமையாக இருப்பது தான் இன்பம் இருக்குது. இந்த உண்மை தெரியாமல் நாம் எல்லாருமே என்னவா நினச்சிருக்கிறோம், அடிமையாக இருப்பு வேண்டாம், அடிமை வேண்டாம்னு நினைக்கிறோம். ஒருபோதும் அடிமையில் தான் ஆனந்தம் இருக்கிறோம். அதுவும் உலகியல் அடிமையை விட ஆண்டானுக்கு அடிமை என்பதில் தான் பேரானந்தம் இருக்கு. அதனால பெரியவர்கள் பெருமான்கிட்ட அப்படி வேண்டிக் கொண்டாங்க, என் கடன் பணி செய்து கிடப்பது நரப்பிரசுவாங்க. கிடப்பது சுந்தர தேவாரம் படிச்சவங்களுக்கு தெரியும். விற்றுக்கொள்வீர், சாமிகிட்ட சொல்ல, விற்றுக்கொள்வீர். சாமி என்னை தூக்கி போய் நிறுத்தி வச்சு, ஏங்க இவர் யாராவது வாங்கிக்கிறீங்களா? நான் வாங்கிக்கிறேங்க, இந்தா எவ்வளோ கொடுப்பேன், $10 கொடுத்த வச்சுக்க போ அப்படின்னு விற்கிறியா? விற்றுக்கன்ட்டார். யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. சரி என்ன பண்ணலாம், இவரை வச்சு கொஞ்சம் காசாவது கொடுங்க, அடமானமாவது வைக்கலாமே. விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். சுந்தர தேவார். இதே நீத்தல் விண்ணப்பத்தில் மணிவாசக பெருமானும் இந்த பதிவு செய்கிறார். அவரும் இந்த கருத்தை நீத்தல் விண்ணப்பத்தில், நான் நீ என்ன செய்வதற்கு உரிமை உடையவன். அப்போ என்ன தெரியுது, அதை உணர்ந்தவன் தான் ஞானி. நான் அடிமை என்று எவன் உணர்கிறானோ அவன் தான் ஞானி. நான் எசமானன், நான் டாக்டர், நான் வக்கீல் அப்படின்னு நினைக்கிறவன்லாம் அந்த இடத்துக்கு போக முடியல. தான் அடிமை என்று உணர்கிறவன் எவனோ அவன் தான் ஞானியாக நிற்கிறான். இப்போ நாம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்துக்கோ. நாம் எல்லாரும் நான் நினைக்கும் போது என்னை பற்றி ஒரு கற்பனை வச்சுருக்கிறேன். நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு நானாக ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் அது ஒன்றும் இல்லைங்கிறது சாமிக்கு தான் தெரியும். எனவே யார் ஒருவர் தன் இறைவனுக்கு நான் அடிமை என்று உணர்கிறாரோ அந்த அடிமையை பாதுகாக்க வேண்டிய கடன் எஜமானனுடையது ஆகிறது. அதான் தன் கடன் அடியேனை தாங்குதல். நீங்கள் கிடந்தீங்கன்னா அவன் தாங்குவான். அவன் கிடக்கணுமே, நம்ம கிடப்பதில்லை. எனவே அவன் தாங்கிறது நமக்கு தெரிவதும் இல்லை. அது பொதுவாக எல்லாரையும் பார்ப்பது போல பார்க்கிறார்.
எனவே அடிமைப்பட்டிருக்கக்கூடிய நிலைதான் உயிருக்கான சிறப்பு நிலை என்பதை நமக்கு உணர்த்துகிறார். எனவே இப்போ இந்த பாட்டுக்கான விளக்கத்தை கீழே வந்துருக்கு பாருங்க. உடைப்பொருள் இருவகைப்படும். நான் விளக்க உரை படிக்கிறேன், பார்த்துக்கணும். 26ஆம் பக்கம். உடைப்பொருள் இருவகைப்படும். 1 அடிமை, 2 உடைமை. அடிமை உடைமை ஆகியவை இந்த ரெண்டும். உயிர் பொருள் எல்லாம் அடிமை பொருள். இறைவனுக்கு அடிமை பொருளாக விளங்கும் உயிர்கள் முதலில் தம் இயல்பினை உணர வேண்டும். நீங்க அடிமைன்னு முதல்ல உணரணும். நான் யார் அப்படின்னு கேட்டா, நான் இறைவனின் அடிமை. நான் ஒரு பாச கூட்டமாகிய உடம்போ உலகமோ நான் அல்ல. நான் அறிவு பொருள். என் உடம்பு அறிவற்ற பொருள். இந்த உடம்பு நான் அல்ல. உடம்பு நான் அல்ல என்று அறிந்து நான் உயிர் என்கிற பொருள். இந்த உயிர் எத்தகையது? பசுவாகிய உயிர் பதிக்கு அடிமை என்பதை உணர வேண்டும். அதான் சொல்றார். எனவே இறைவனுக்கு அடிமை பொருளாக விளங்கும் உயிர்கள் முதலில் தம் இயல்பினை உணர வேண்டும். இது பொதுவாக உணர்வதுன்னு பேர். முதல்ல இந்த கூட்டம், பசு கூட்டம், நாம் யாரு? பாசமாகிய இந்த தத்துவ கூட்டம் நாம் அல்ல என்று உணர்தல். அதுக்கப்புறம் நாம பசு என்று உணர்வது, இது பொது நிலையில். அதுக்கப்புறம் சொல்றார், பின் தம்மை உடையானாகிய தலைவனை உணர வேண்டும். எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், மயங்காது அப்படின்னு ஒரு திரைப்பட பாட்டில் பாருங்க, தத்துவ பாட்டில் பாடுவாங்க இல்லைங்களா? என்னதான் நடக்கும், நடக்கட்டும் இல்லையா? தலைவன் இருக்கிறான், மயங்காதே. அந்த அவனுக்கே மயக்கம் இல்லை, நமக்கு எதுக்குங்க மயக்கம்? நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் இல்லையா? தலைவா பொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யார், என்னான் செய்கேன் பொன்னம்பலத்தாடு. தலைவா, மணிவாசகர் வாக்குங்க. தலைவான்னு அவர் தான் கூப்பிட்டார். தலைவா போற்றி. போற்றி பகுதியில் சொல்வது தலைவா போற்றி, சைவா போற்றி, தலைவா போற்றி. எத்தனை இடத்துல கூப்பிடா தெரியுமா உங்களுக்கு? என் உயிர் தலைவா, என் உயிர் தலைவா. அவர் சொல்றாரு, சிவபெருமான பார்த்து, என் உயிர் தலைவா. நீங்க தலைவானா யாரையோ தலைவன் நினைச்சிட்டு இருக்கிறோமா இல்லையா? அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு தலைவர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த தலைவர்லாம் சொல்லலையா, என்னைக்கும் தலைவரா இருக்கிறவன சொல்றார் மாணிக்க வாசகர் பெருமான். எனவே தலைவா தலைவா என்று இறைவனை அழைப்பதை பார்க்கிறோம். அதனால சொல்ல தம்மை உடையானாகிய தலைவனை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தீங்கன்னா, அவ்வாறு உணர்ந்தோர் மெய் உணர்வு உடையவர் ஆவர். யார் மெய் உணர்வு உடையவங்க? நான் அடிமை என்றும் எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்பதை யார் உணர்கிறார்களோ அவங்க தான் மெய் உணர்வு உடையவர்கள். அதை விட்டு போட்டு நானே தலைவன், நானே தலைவன் என்று கருதுகிறவன் அவன் மெய் உணர்வு உடையவன் அல்ல. இதுதான் நம்ம விளங்கி கொள்ளணுங்க. எல்லா வகையிலும் சாதனை, பயிற்சி, முடிவு, இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நான் இறைவனின் அடிமை. அதான் சிறுத்தொண்ட நாயனார் இதே வணங்கி நிற்கிறார். ஏற்பகையா நாயனார் வணங்கி நிற்கிறார். இளையான்குடி மாறனார் வணங்கி நிற்கிறார். தொண்டரை பார்த்தா தொழுது அழுது விழுந்து பணிந்து என்ன செய்யணும் சுவாமி அப்படின்னு வணங்கி நிற்கிறார். ஏன்? தான் அடிமை என்பதை அவர்கள் உணர்ந்து நிற்பதனால். அப்படி உணர்ந்தவங்க தான் நாயன்மார். தான் அந்த இறைவனுக்கு அடிமை என்பதை உணராதவர்கள் நாயன்மார்களாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படிங்கிறதான் பெரிய புராணம் நமக்கு உணர்த்துகிற உண்மை. எனவே அவ்வாறு உணர்ந்தோர் மெய் உணர்வு உடையவர் ஆவார். அவ்வாறு மெய் உணர்வு உடையவர் சொல்றார், எம்முடைய குற்றங்களை நீக்கி குணம் கொண்டு பாராட்டுவர். சொல்பவர் யாரு? மெய்கண்டார் சொல்றார். இதில் மெய் உணர்வு உடைய நீங்கள்லாம் நான் சொல்லும்போது அதை ஒரு குற்றத்தை பொருட்படுத்தாது, அதில் இருக்கிற நல்லவற்றை எடுத்து பார்த்து பாராட்டு செய்வீர்கள். எனவே குற்றங்களை நீக்கி குணம் கொண்டு பாராட்டுவர். எம்முடைய உடைமை பொருளை கொண்டமையான், அது எம்முடைய உடைமை எம்மையும் உடைமை பொருளாக கொண்டமையால் பாராட்டுவதன்றி இகழமாட்டார்.
நம்ம பையங்க விடுங்க, முன்ன பின்ன இருந்தா என்ன, நம்ம ஆளுங்க சார் அது கொஞ்சம் இருக்கட்டும் விடுங்க, அப்படி அப்படி நம்மளை வந்து விட்டு போகாம பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற எம்மை இகழ மாட்டார். ஆதலால் எம்மால் செய்யப்படும் இந்நூலையும் ஏற்றுக்கொள்ளும். என்னை ஏற்றுக்கொள்வதனால நான் சொன்னேன். யாரு? மெய்கண்டாரா? நம்ம மெய்கண்டாரியா? அவர் கொஞ்சம் அடை இருப்பா விடுப்பா, நம்ம பார்த்துக்கலாம், வா பேசிக்கலாம் அப்படின்னு நம்மளை கூட்டத்தை சேர்த்து வச்சு நம்மையும் அடியார கூட்டத்தில் சேர்த்திடுவாங்க. சரி, இப்போ இதை உணராதவங்க சொல்றார் அடுத்தது, இந்நூலை ஏற்றுக்கொள்வர். சரி, இப்போதான் அடுத்த செய்திக்கு வரார். உயிராகிய தம்மையும் உடையானாகிய இறைவனையும் உணராதவர் தம்மை உணரார். அப்போ முதல் 2 வரி இப்போ சொல்லிட்டாரு விளக்கம், அடுத்த 2 வரிக்கு விளக்கம் சொல்றாரு. தம்மை உணரார். அது என்ன உணரார்? அவங்க தன்னையும் உணரல, தலைவனையும் உணரல. அந்த உணரார் 2 சொல்லு போட்டார் பாருங்க. சொல்ல பாருங்க, உயிராகிய தம்மையும் உடையானாகி இறைவனையும் உணராதவர் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டு மாறுபட்டிருப்பர். அது மட்டுமல்ல, ஆதலின் அத்தகையோர் எம்முடைய நூலையும் இகழவே செய்வர். இதுதான் செய்தி. எனவே இகழவே செய்வர். சரி, செஞ்சு அதுக்கு அடுத்து சொல்ற முக்கியம். அவ்வாறு இகழ்ந்துரைப்போர் உரையை யாம் ஒரு பொருளாக கொள்ள மாட்டோம். நீங்க இந்த இடம் முக்கியமான கருத்துங்க, ரொம்ப ஆழமா மனசுல பதிய வைக்கணும். அந்த தான் அடிமை என்றும் தனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்ற உண்மையும் உணராதவர்கள் என்னை இகழச் செய்வாங்க. என்னை இகழ்வது மட்டுமே என் நூலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாதனால வேறு வேறு கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க. ஐயோ இவங்க போய் இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ அவங்க அப்படி நான் கவலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்? அவங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியல, அவங்க எங்கேயும் என் நூலை பற்றி படி அவ்வளோ முடிவு வச்சு இந்த இடம் எப்படி சொல்றாருன்னு பார்த்துக்கணும். எனவே இகழவே செய்வர். அவ்வாறு இகழ்ந்துரைப்போர் உரையை யாம் ஒரு பொருளாக கொள்ள மாட்டோம். இது எங்காவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த படிச்ச ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இப்படி ஒரு தொடர் 12ஆம் திருமுறைக்குள்ள இருக்குது. யாருக்காவது ஞாபகம் தான் சொல்லுங்க. லேசா எங்கேயாவது பக்கம் ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுங்க. சுந்தரர் ஆட்கொண்ட இடத்துல இறைவனுடைய வாக்கு என்னது? இவர் வந்து நின்னாரு, யோ பைத்தியமானி கேட்டாரா இல்லையா? பித்தனானி அந்த அவர் பதில் சொன்னார், பித்தனாயும் பேயனாயும் நீ எத்தனை வேணாலும் சொல்லுங்க, எனக்கு அப்படி கவலை இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? பித்தனுமாக பின் பேயனுமாக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாலும் யாது மற்றவற்றால் நானே அத்தனைக்கும் என்னை ஒன்றும் அறிந்திலராகில் நின்று வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். இது ஒரு இடம் பெரிய புராணத்தில். இது சிவபெருமானின் வாக்கு. நான் சொல்ல ஒரு தொண்டருடைய வாக்கு. தொண்டர் அப்படி ஒருத்தர் சொன்னார். யார்? கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, கொஞ்சம் தட்டிக்கிட்டி பாருங்க, ஏதாவது வருதான்னு பார்ப்போம். நான் வரல, சரி நேரம் போயிடும், நானே சொல்லிடுறேன். காரைக்கால் அம்மையாருடைய புராணம். இந்த பேய் வடிவம் பெற்ற போது அங்க இருக்கிற கூட்டமெல்லாம் ஓடி போச்சு. யாரு? இவர் கூட வந்த உறவினர்கள். இவங்க அந்த பேய் வடிவம் பெற்ற நிலையில பார்த்தோன்னே திகைத்து போய் பயந்து ஓடி போயிட்டாங்க. அம்மா கவலைப்படாம அங்கிருந்து அற்புத திருவந்தாதியை பாடி, அப்பவே அந்த பேய் வடிவத்தோடு அந்த பதிகத்தை பாடி முடிச்சுட்டு, இரட்டை மணி மாலை பாடி முடிச்சுட்டு நேராக கைலாயம் போகணும்னு ஆசை வந்துருச்சு அம்மாவுக்கு, காரைக்கால் அம்மைக்கு. அப்படியே வழியில் இருக்கிற தலங்களெல்லாம் வணங்கிட்டு போனாங்களாம். போகும்போது இடையில ஒரு கோயில், அது பேரெல்லாம் சேர்க்கல, சொல்லலை. அப்படி உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற மக்கள் பயந்தாங்க, இகழ்ந்தாங்க. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, எண்டிசை மாக்களுக்கு யான் எவ்வுருவாய் என் ஏன் அண்டர் நாயகனார் எம்மை அறிவரேல். என்ன என் தலைவன் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த உலகம் என்னை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. என்னை
அண்டர் நாயகனார் அறிவலேல் அறியா எண்டிசை மாக்களுக்கு யான் எவ்வுருவாயன். மெய்கண்டார் சொல்றதுக்கு முன்னாடி 2ஆம் நூற்றாண்டுல சொன்னவங்க காரைக்கால் அம்மையார். யாரு? சிவபெருமான் என்னை அறிந்தால் போதும், இந்த உலகம் என்னை அறிய வேண்டுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னவங்க காரைக்கால் அம்மையார். மெய்கண்டார் அதைத்தான் சொன்னார். சிவபெருமானையும் அருளையும் உணர்ந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், அவனை உணராதவர்கள் ஏற்றுக்கொள்ளமா, அவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதை நான் ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்றேன் தெரியுங்களா? நாமெல்லாம் நிறைய பேர் கவலைப்படுவோம். எப்ப ஒரு கல்யாணத்துக்கு போனா, எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனா, ஏன் அவங்கெல்லாம் பார்த்து என்ன இப்படி இருக்கிற, என்ன இப்படி ஆயிட்டோம், தனி பூசிட்டு வந்துருக்கிற, இப்படி வச்சா ஆகாதா அப்படிலாம் எதையேதோ சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் கோயிலே இருக்கிறியாமா நீ அப்படின்னு வேற பேசுறாங்க. அங்கெல்லாம் ஒன்று சொல்ல மாட்டோம். அங்கிருந்து கொடுத்துட்டா ஆட்சி வந்து அப்படி சொன்னாங்க, இந்த ஆட்சி இப்படி சொன்னாங்க, அவ இப்படி சொன்னா, இவா இப்படி சொன்னா, உட்காந்து அழுதுட்டு இருப்போம். ஏன்? அவங்க இறைவனை உணராதவங்க. என்ன சொன்னா நமக்கு என்னென்ன காரைக்கால் அம்மா சொன்ன நெஞ்சில வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல குப்பை தூக்கி கொண்டு வந்துக்குமா இல்லையா? காதுக்குள்ளேயே போகாது. ஏன்? உங்களை இறைவனை உணர்ந்தவர்கள் ஏதாவது சொன்னா தான் நீங்க கவலைப்படணும். இறைவனை உணராதவர்கள் உங்களை என்ன சொன்னா என்ன, எனக்கு கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லுங்க. ஏன் நான் கவலைப்படணும்? இந்த உணர்வு நீங்க உங்களுக்கு என்னைக்கு வாய்க்கிறதோ அன்னைக்கு தாங்க நீங்க அடிமை என்பதை உணர முடியும். நான் இறைவனுக்கு அடிமை, நான் சிவபெருமானுக்கு அடிமை. நீ யாரான எனக்கு என்னையா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நீ சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிற வேலை என் வேலை இல்லை. அதுதான் காரைக்கால் அம்மையார் சொன்னாங்க, எண்டிசை மாக்களுக்கு யான் எவ்வுருவாயன். அறியா மாக்களுக்கு, அறியாதவர்களுக்கு நான் பேய் வடிவம் பெற்ற பத்தி, நான் ஏன் பேய் வடிவம் பெற்றது தெரியுமா, உங்களுக்கு தொடங்கல என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேனா என்ன? போயிட்டே இரு, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. இது எப்ப சொன்னாங்க? 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. நினைச்சு பாருங்க. இதுதான் நம் அருளாளர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிற செய். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீங்க ஒரு குறிக்கோள் எடுத்துக்கொள்ளணும், அதை நோக்கி பயணிக்கணும். அந்த இடத்தை நோக்கி போகும்போது சுத்தி நிற்கிறவங்க 1000 விமர்சனத்தை உங்க மேல வைப்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் சாதனை பண்றதுக்கு காலம் பத்தாது, பதில் சொல்றதுக்கே காலம் தெரியா போயிடும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சொல்றதுக்கு, உங்களுக்கு கொஞ்சம் இப்படியே சொல்லிட்டு இருந்தா 5 எழுத்து மந்திரம் சொல்ற நேரம் காணாம போயிடும். நீ என்னமோ சொல்லிட்டு போ. நீ பைத்தியங்கிறையா? ஆமா நான் பைத்தியம். வேற ஏதாவது சொல்லணுமா? உன்னைத்தான் பைத்தியங்கிறது தெரியுதா? நீ என்னத்தான் சொல்லணும் தெரியுது, இல்லை வேற ஏதாவது சொல்லு, டோஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குது, சேர்த்தி சொல்ல. நான் வந்து கூட சொன்ன பாரு அப்படின்னு அவன் போயிடுவான். நீங்க அதை விட்டு போட்டு நீங்க இப்படின்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, இந்த 2 சேர்த்து சொல்லிட்டு போவனா இல்லையா? இதுதாங்க உண்மை. நான் சொல்றது சத்தியமான உண்மை சொல்றேன். வழிபாட்டு நெறிக்குள்ள எப்ப நீங்க ஆழங்கால் படுகிறீர்களோ உலகம் உங்களை கண்காணிக்க ஆரம்பிக்கும், தூற்றும், ஏசுதல் செய்யும். பொறுமையா இருந்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கிற காலம் வாய்ப்பு. நீங்க பொறுமையை இழந்துட்டீங்க, உங்க சாதனையும் போச்சு, நீங்க சிவனடியாராவுக்கிறதும் போயிடும். என்ன வேணாலும் பேசிக்க, எனக்கு கவலை இல்லை. அவளா எனக்கு என்னுடைய பெருமான் முக்கியம், அவருக்கு செய்யற தொண்டு முக்கியம், அவ்வளவுதான் எனக்கு தேவை. அப்ப நீங்க அதை நோக்கி போறீங்களா இல்லையான்னு எப்படி உங்களை உறுதிப்படுத்த முடியும்? 2 ஆள் அனுப்பிச்சுட்டு சொல்லி விட்டு பார்த்தா தான் தெரியும் நீங்க சரியாயிட்டீங்களா இல்லையா. அதனால சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, நம்பால் வரான் போய் சொல்லு போ அப்படின்னு. இதுதாங்க உண்மை. நீங்க வேற மாதிரி அப்ப நீங்க அவன் சொல்லும் போது பெருமானே சொல்லி பாக்குற ஆரியா பார்த்துடலாம். ஏன் என்கிட்ட நீ இருக்கிறியா, நான் எங்க அவட்ட அப்படி நினைக்கணும். நீங்க அப்படி பேசணும் அவர்கிட்ட, அப்பதாங்க அனுபவிக்க முடியும். எங்கேயோ இல்லை, இறைவனை நோக்கி. அதனாலதான் திருவாசகத்துல வேற மாதிரி சொன்னார். இந்த உலகம் சகம் பேய் என்று தம்மை சிரிப்பர். உங்களுக்கு போற்றி திரு அகவல் படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த உலகம் நம்மை பார்த்து பேய்ன்னு சொல்லிச்சான். சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப. நான் என்ன பண்ணேன், நான் அது ஒழிந்து நாடவர் பழித்துரை. இந்த உலகத்தார்கள் என்னை பார்த்து பழித்து சொன்னார்கள்.
நீங்கள் நினச்சி ஒரு நிமிடம் கற்பனை பண்ணுங்களேன். மாணிக்க வாசகர் இப்போ போய் பார்க்குறோம், திருப்பெருந்துறை, ஏப்பா என்ன கோயிலை கட்டி வச்சுருக்கோம், அட கடவுளை இப்படி ஒரு கோயிலை கட்ட முடியுமா அப்படின்னு நம்ம வியந்து வியந்து பார்க்குறோமில்ல. அவர் கட்டணும் போது இப்படியே வெந்திருப்பாங்கிறீங்க. யாருங்க அமைச்சர்? அவர். ஓஹோ, நீங்கள் தானே அது? ஐயா, அரசன் காசு கொடுத்தா கோயிலை கட்ட சொல்ல கொடுத்தாரு, குதிரை வாங்க தாயா கொடுத்தாரு, நல்லா அறிவு இருக்கா அப்படின்னு அவனால் கேட்டிருப்பானா இல்லையா? நிச்சயம் கேட்டிருப்பான். கோயில் கட்டணும்னா சொந்த காசில் கட்டியா? நீ என்ன மக்கள் கொடுத்த காசில் கோயில் கட்டிட்டு இருக்கிற? கேட்டிருப்பானா மாட்டானா? நிச்சயம் கேட்டிருப்பான், மறந்துடாதீங்க. மாணிக்க வாசகர் 1000 பழிகளை வாங்கி கொண்டு தான் திருவள்ளுக்கு ஆட்பட்டு நின்றாரை ஒழிய அவர் பழிக்கு ஆட்படாமல நிக்கல. அந்த பழியை அவர் பொருட்படுத்திக்கல. பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர், ஒத்து சென்று நின் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே செத்து போய் அது நரகத்திலே வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே அத்தன் ஆண்டு தன் அடியரு கூட்டிய அதிசயம் கண்டாமே. எனக்கு என்னங்க கவலை? எனவே நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக கோணுதல் இன்றி சதுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக. இதுதான் ஆட்பட்டவனுடைய நிலைமை. நீங்க இந்த இடத்துக்கு வரலன்னா நீங்க இன்னும் ஆட்படலைன்னு அர்த்தம். காய்த்த மரம் தான் கல்லடிப்படும், கிராமத்தில் சொல்லுகிற சொல். காய்க்காத மரம் கல்லடிப்படுமா? படாது. அப்ப நீங்க கல்லடி படுகிறீங்கன்னு அர்த்தம், காய்ச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அடி வாங்கினா தானே தெரியும். நீங்க அடி வாங்கலாம் எப்படி தெரியும்? நீங்க காய்ச்சிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாதே. அப்ப இது போன்ற குறிப்புகள் வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும்? பெருமானுடைய அருள் வட்டத்துக்குள்ள வந்துட்டோம் போல இருக்குது. உங்களை யாராவது பார்த்து லூசுன்னு சொல்லணும், வைத்தியன்னு சொல்லணும். வேலை கட்டி திரியுது பாருங்க. இதெல்லாம் காலையில மார்கழி மாசத்துக்கு 4:30 மணிக்கு குடிச்சுட்டு போது பாருங்க, எல்லாம் புத்தகத்தை தூக்கிட்டு எங்க போய் சாமி வேரோட புடுங்க போறாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு 2 பேர் பேசுவான் பாருங்க. அப்படி 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 ஆனந்தமா நீங்க முகத்தை சுளிக்க கூடாதுங்க, ஆனந்தமா வச்சுக்கணும் முகத்தை திட்டும் போது. ஏன் அப்படிதான் கஷ்டமா இருக்கு, யாரும் ஒன்றும் செய்ய மாட்டேங்க. இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து அகுது ஒப்பதையில் திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்கிறார். உனக்கு ஏதாவது துன்பம் வந்து சிரி, ஏன் வாய் விட்டு செஞ்சா நோய் விட்டு போயிடும். எங்க நாம ஏங்க கவலைப்படணும்? போல எனக்கு ஆண்டவன் இருக்கிறான், நமக்கு என்ன கவலை அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே. அதை நாம பயப்படுறதா எப்படி தெரியுங்களா? இந்த பக்தினா என்னன்னே தெரியாத ஆட்கள் சொல்றதுக்கெல்லாம் பயந்து நிற்கிறது. அதுதான் நான் சொன்னேன், தம்மை உணர்ந்தவர் எம்மை உணர்வார்கள், எம்மை உணர்ந்தவர்கள் எம்மை இகழ மாட்டார்கள். எனவே நீங்க இதுவே எங்கேயாவது ஒரு வழிபாட்டுக்கு நடந்து போனீங்கன்னு வச்சுங்களேன், என்ன அழகா திருநீர் பூசிருக்காங்க, எங்க எப்படியோ ஒரு கோடு முட்டாம பூசிருக்கீங்க, அது எப்படிங்கய்யா? அவங்கள பார்த்துன்னு அவங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்? தன்னை உணர்ந்தவர் தமை உணர்ந்தவர் எம்மை உடைமை இகழ மாட்டாங்க. அதுவே வேற எது போனா, ஏயா இங்கதான் வர, இன்னைக்காவது ஒரு லீவ் போட்டு வர மாட்டியா அதுக்கு அப்படின்னு சொல்றதையும் பார்க்கறமா இல்லையா? அப்ப என்ன தெரியுது? நீங்க இந்த இறைவனையும் இறைவன் அடியாரையும் உணராதவர்கள் சொல்கிற சொல்லை பொருட்படுத்தாதீர்கள். யார் சொன்னா பொருட்படுத்தணும்? உங்களை போல திருவேடம் அணிந்திருந்து வழிபாட்டில் இருக்கிறவங்க உங்களை பத்தி ஏதாவது சொன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற தவறுகள் இருந்துன்னா சுட்டி காட்டுனா திருத்திக்குங்க. சரி, சிவம் சொல்லி இருக்கிறது திருத்திக் கொள்வோம் அப்படின்னு நினைங்க. அதை விட்டு போட்டு வழிபாட்டிலே இல்லாத ஆட்கள் சொல்லுகிறார் நினைச்சிட்டு திருநீர் பூசுவதுக்கு தயக்கம், தேவாரம் படிக்கிறதுக்கு தயக்கம், சிவசிவான்னு சொன்னா தயக்கம், இப்படி நின்னா எப்பங்க ஆட்படுவது? எனவே இந்த அடிப்படையை மெய்கண்டார் உறக்க சொன்னார். யார் உணர்ந்தார்களோ அவர்கள் இந்த தன்னை உணர்ந்தவன் என்னை உணர்வான், என்னை ஏற்றுக்கொள்வான், என் நூலை ஏற்றுக்கொள்வான். தன்னை உணராதவனுக்கு தலைவனை உணர முடியாது. தன்னையும் தலைவனையும் உணராதவர்கள் சிவஞான போதத்தை உணர மாட்டார்கள். அவங்க இதெல்லாம் ஒரு நூலா சொல்லிட்டு போ, என்ன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நூல் வச்சுருக்கேன், என் நூலை ஒரு நூல் சொல்றியா அப்படின்னு சண்டைக்கா போங்கிறீங்க. சொல்லிட்டு போகிறான், போங்க விடுங்க, நமக்கு என்னன்னு போயிடுவார். இவ்வளோதாங்க, நமக்கு இந்த பக்குவம் தான் வரணும்.
உணராதவர்கள் சொல்லுகிற சொல்லை பொருட்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மனசில் ஒரு லட்சியமாக வச்சுக்கணும். யார் நம்மளை சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அது பார்த்துக்கலாம். அவங்களுக்கு அதுதான் என் வேலை முடிய நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிட்டிங்கன்னா வழிபாட்டு நெறியில் நாம் நிலைத்து நிற்கிற வாய்ப்பு கிடைக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ பாருங்கள் கீழே, சிவபெருமானுக்கு நாம் அடிமை என்று உணரமாட்டார், புறச்சமயத்தர் ஆவார். அவர் கூறும் புறங்கூறுதலையும் ஒரு பொருளாக கருதம். புறங்கூறுதல்னு அது பேர். அப்படின்னு என்ன தெரியுங்களா? புறங்கூறுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களை பார்த்தோன்னே ஐயா வாங்க வாங்க சிவசிவா சிவசிவா அப்படின்வா உடனே ஓது பாருங்க அப்படின்னா. உங்களை பார்த்து ஏன் இப்படி தெரியும் சொன்னா நேருக்கு நேர் சொல்றான்னு அர்த்தம். உங்களை பார்த்து சிவசிவா 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 அப்படின்வான். ரொம்ப வணக்கம் வைங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு அடி நடந்துன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் தெரியுது பாருங்க. இது பேர் புறங்கூறுதல். அதே மாதிரி சம்பந்தப்பட்ட நபர் இந்த இடத்துல இல்லை, அவரை பற்றி பேசினாலும் புறங்கூறுதல் தான். அவர் எங்கேயோ இருக்கிறார், நாம் அவரை பற்றி உட்காந்து அவர் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியும், அதுவும் தப்பு தான், அதுவும் புறங்கூறுதல் தான். நேருக்கு நேர் பேசுங்க, தப்போ சரியோ. அவர் சம்பந்தப்பட்ட இந்த இடத்துல இல்லையா, அவர் பேசாதீங்க, விட்டுடுங்க. அவர் இங்கே இல்லை, ஏன் அவரை பற்றி பேசணும்? அவர் இங்கே இருக்கிறாரா, ஐயா நீங்கள் பண்ணுறால இப்படி கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா எப்படிங்க ஆகும், கஷ்டமாக இருக்குதுயா அப்படின்னு சொல்லுங்க நேருக்கு நேராக. அவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவது புறங்கூறுதல். அப்போ மெய்கண்டாரை பின்பற்றுகிறவருக்கு என்ன இருக்கக்கூடாது? புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. நமக்கு தேவையில்லாத வேலை. எனக்கு சிவபெருமான பேசுறதுக்கே நேரம் பத்தல, நான் ஏங்க இன்னொரு ஆளை பற்றி பேசிட்டு உட்காந்துக்கணும்? எனக்கு பேசுறதுக்கு ஆயிரம் இருக்குது. 12 திருமுறை இருக்குது, 16 சாத்திரம் இருக்குது. இதெல்லாம் ஒன்று நமச்சிவாயினமாவது பேசிட்டு இருக்கலாமே, வேற என்ன பேசுறது? எனவே இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் ஆட்படத்தான் நம்மளுக்கு இருக்கிற குற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் ஒரே நாளில் போக போகிறதில்ல. கொஞ்சம் காரில் போட்டு வச்சோம்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு இதுக்கு பேர் தான் புறங்கூறுதலோ, சரி இனிமேல் நாம் இதை விட்டுடலாம் அப்படின்னு. இந்த காசிக்கு போனால் உடனே சொல்கிறாங்களே, காசிக்கு போனேன் பிடிக்காத விட்டுட்டு வர்றது. இது எனக்கு இந்த பாகக்காய் பிடிக்காது, வெண்டைக்காய் பிடிக்காது, அப்புறம் காப்பு பிடிக்காது. பிடிக்காத உரக்கா போது, பிடிச்சத உரக்கு தான் போகணும். எதுங்க பிடிச்சிருக்குது? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எதுங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அவங்களுக்கு எதுங்க ரொம்ப பிடிச்சிருக்கும்? ஐயா சரியா சொல்லிட்டார். என்னத்தான் எனக்கு பிடிக்கும், என்ன விட்டுறலாம்ல. காசியில போய் நீங்க ஆழமா சிந்திச்சீங்கன்னா ஐயா சொன்ன சரியான பதில். எல்லாருக்குமே அவங்கள தான் முதல்ல பிடிக்கும், அப்புறம் தான் எல்லாத்தையும் பிடிக்கிறதெல்லாம். குழந்தைய பிடிக்கிறது, மனைவி பிடிக்கிறது, அப்பா பிடிக்க. முதல்ல எனக்கு என்ன பிடிக்கணும் முதல்ல, அப்புறம் தான் நான் எல்லாத்தையும் பிடிச்சிது. யாரோ ஒருத்தர் 2வது சாய்ஸ்ல தான் அடுத்த ஆட்கள். முதல் சாய்ஸ் எனக்கு. ஏன் எண்ணிலாரும் எனக்கு இனியார் இல்லை, எண்ணினும் இனியான் ஒருவன் உளன். அப்ப சொன்னார் எனக்கு முதல்ல என்னத்தான் பிடிச்சது, அப்புறம் நாங்க தெரிஞ்சது எனக்கு வேற ஒருத்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சது. அவன் இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு அடக்கடவுளே நான் பட்ட ஆனந்தம் இருக்குது. என்ன ஆனந்தம்! எண்ணிலாரும் எனக்கு இனியார் இல்லை, என்ன காட்டிலும் எனக்கு இனியவங்க ஒருத்தருமே இல்லைன்னு இருந்தேன். இல்லைங்க, எண்ணினும் இனியான் ஒருவன் உளன். யார் அவரு? என் உள்ளே புறம்பாய் புறம் போந்து பூக்கு என் உள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசன். ஆஹா, அந்த இன்னம்பர் ஈஸ்வரை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சுதுங்க, என்னை விட எனக்கு பிடிச்சவர் இன்னம்பர் ஈஸ்வரர் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ அவர் பெற்ற ஆனந்தம் எப்படி இருக்கும்? எல்லை இல்லாத ஆனந்தத்தை பெற்றிருக்கு. அதனால காசிக்கு போய் விடுறது எதை விடணும்? நம்மள விட்டுட்டா பரவாயில்ல, ஆனால் விட மாட்டோமே. நாம சட்டையை விடுறேன், அதை விடுறேன், எதை வேண்டாத விடுறதுக்கு போகிற. முக்கியமாக நான் எனது என்பதை விடணும். காசிக்கு போய் விட்டாலும் சரி, இங்கே இருந்தே விட்டாலும் சரி, அதை விட்டுட்டா சிவபெருமானுக்கு ஆட்படலாம். நம்மளால் பொருள்களில் இருக்கிற புறப்பொருளை விட சொல்லிடலாம். அது ஒரு பழக்கத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாத்தை விட மேலானது பற்றை விடுவனும், அதுதான் முக்கியம். அந்த பற்றை விட்டுட்டா சிவமாகிய பற்று நம்மளுக்கு விளங்கி நிற்கும் என்பதான் கருத்துங்க. சரி, ஒரு வாரம் இந்த அவையடக்கத்தை முடிச்சுட்டு நீ நூலுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இனி நூலுக்குள்ளே போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் 27.
இப்போ நம்ம நூலுக்குள்ளே போகணும். நம்ம ஒரு வாரம் காலையிலேருந்து ஒரு வாரம் பார்த்துருக்குறோம். இதை அப்படியே ஒரு நினைவூட்டல் பண்ணுகிறார். இதில் பாருங்கள், சிவஞான போதம் பொது இயல். நம்ம சொன்ன அதிகாரம் 2 பிரிவு. அதில் பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம். அதில் பொது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறார். பாருங்கள், பொது இயல் கடவுள், உயிர், தலை ஆகியவற்றின் பொதுத்தன்மைகளை ஆராய்ச்சி அறிவால் அறிந்து கொள்வது. மறந்துடாதீங்க, பொது என்பது ஆராய்ச்சியால், சிறப்பு என்பது அனுபவத்தால். பொது நிலை என்பது ஆராய்ச்சி அறிவு. கடவுள் இருக்கிறாரா, ஆராய்ச்சி பண்ணுங்க. உயிர் இருக்குதா, ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆணவம், கண்மம், மாயை இருக்கா, ஆராய்ச்சி பண்ணுங்க. சரி, பண்ணியாச்சு. இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? இருக்குதுங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அது தெரிஞ்சுக்கிட்டோமே. பதின்னு ஒன்று இருக்குது, பசுன்னு ஒன்று இருக்குது, பாசத்தில் 3 இருக்குது. சரி, இந்த 3 தெரிஞ்சாச்சு, போதுமே. சைவ சித்தாந்தம் இல்லைப்பா, இனிமேல் தான் ரொம்ப முக்கியம். ஏன்? இந்த 3 தெரிஞ்சுக்கிட்ட நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். எது? பாச நீக்கத்தையும் சிவத்தை பெறுவதற்குமான வழிகளை சிந்தித்து கடைபிடித்து அதை நோக்கி போகணும். அப்படி போகலன்னா உனக்கு இதனுடைய அனுபவம் நிகழாது. எனவே அனுபவத்தினால் பெறப்படுவது சிறப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்க, ஆராய்ச்சி அறிவால் அறிந்து கொள்வது. இது எதில் நடக்கும்? நம்ம நேற்றே படித்தோம். கேட்டல், சிந்தித்தல் என்ற வழிகளில் உணர்ந்து கொள்வது. கேட்டலும் சிந்தித்தலும் பொது. கேட்டலும், கேட்டவற்றை சிந்தித்தலும், சிந்தித்த வழி தெளிதலும், தெளிந்த வழி நிட்டை கூடலும் தான் சிறப்பு நிலை. நேற்று சிவபிரகாசம் படிக்கும்போது கடைசியாக படித்தோம். ஞானத்தின் ஞானம் அப்படிங்கிற இடத்துல கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் 4 தலைப்பு. அதை ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது படித்தோம். அதாங்க சொல்றார். எனவே அந்த உணர்ந்து கொள்வது. தத்துவ உலகில் பொது இயல்பு என்பது பருநிலை, அதாவது தூல நிலையாகும். பிற பொருளோடு தொடர்பு கொண்டிருக்கும் பருநிலை, தூல நிலை, தடத்த இலக்கணம் என்பது ஒரு பொருட்சொற்கள். இதை தூல நிலைன்னு சொல்லலாம், பருநிலைன்னு சொல்லலாம், தடத்த இலக்கணம்னு சொல்லலாம். இப்படி வேறு வேறு பெயரால் சொல்லலாம். இப்போ 3 பொருளுக்கும் பொதுநிலை சொல்றார் பாருங்க. 1, பதிக்கு பொதுநிலை, அதாவது இறைவனுக்கு தடத்தம் எது அப்படின்னு கேட்டால் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாய் நிற்றல் ஆகும். இப்போ எல்லாம் கடந்து நிற்கின்ற இறைவனாகிய பதிப்பொருள் இங்கே உயிர்களாகிய நம்மோடும் இந்த உலகத்தோடும் அவர் எப்படி இருக்கிறார்? ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பது இறைவனுக்கு தடத்த இலக்கணம். மறந்துடக்கூடாது, அது சொருவ இலக்கணம் இல்லை, தடத்த இலக்கணம். சரி, ஆன்மாவுக்கு எது தடத்தம்? பசுவுக்கு பொதுநிலை, கருவி கரணங்களோடு கூடி நிற்றலாகும். இப்போ நாம் உடம்பு எடுத்துருக்கு பார்த்தீங்களா, உடம்போடு கூடி இருக்கிறோமே, இதுதான் ஆன்மாவுக்கு பொதுநிலை, தடத்த நிலை. சரி, பாசத்துக்கு பொது இயல்பு காரிய நிலையில் நிற்றலாகும். அப்ப காரண நிலைன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுதா இல்லையா? காரணம், காரியம். நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஆணவ மலம் காரண நிலையில அறிவை முழுமையாக மறைக்கும், காரிய நிலையில அறிவை கீழ் நோக்கி செலுத்தும். ஏன்? நேற்று ஆணவ மலம் மட்டுமே இருந்துச்சு, அறிவு விளங்காம முழுசா மறைச்சது. இப்ப இறைவன் என்ன பண்ணாரு? மாயை கூட்டினாரு, கண்மம் கூட்டினாரு. இப்ப பிறவிக்கு வந்துட்டோம். இப்ப மெல்ல மெல்ல கடை தேறுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மலம் என்ன பண்ணும்? கீழே தள்ளவே பார்க்கும். அப்ப நேற்று வரைக்கும் அறிவை முழுமையா மறைச்சிருந்தது, சிக்கலே இல்லை. ஆனா இப்ப என்ன பண்ணுது? இந்த அறிவு வளர தொடங்கும் போது அந்த அறிவை கீழே இழுப்பதே மலத்தினுடைய வேலை. எனவே ஆணவ மலத்தின் பொதுநிலை என்பது ஆன்ம அறிவை என்ன பண்ணுவது? கீழே இழுப்பது தான். அதனால காரிய நிலைன்னு அதுக்கு பேர். எனவே இது மாதிரிலாம் ஒன்னொன்றுக்கும் நீங்க பார்க்கணும். எனவே பாசத்துக்கு பொதுநிலை காரிய நிலையாகும். அடுத்தது பொது இயல்பு பிரமாணத்தாலும் இலக்கணத்தாலும் அறியப்படும். அதான் முதல் 2 இயல். எனவே பொது இயல்பு
பிரமாணத்தாலும் இலக்கணத்தாலும் அறியப்படும். சரி, இதை நான் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போதான் நூலுக்குள்ள வரப்போகிறோம். பிரமாண இயல். அப்போ 2 பிரிவு. நான் முன்ன ஒரு அட்டவணை சொன்னேன் பார்த்தீங்களா, சிவஞான போதம், பொது, சிறப்பு. இந்த பொது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதி பிரமாண இயல், அடுத்தது இலக்கண இயல், அந்த பக்கம் சாதனையியல், பயனியல், மொத்தம் 4 இயல். இப்போ அந்த 4 இயலில் முதல் பகுதியாக இருப்பது பிரமாண இயல். பிரமாணம் அப்படின்னா என்ன? அளவை. நான் முன்னே சொன்னேன், காண்டல், கருதல், உரை. நம்முடைய சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையிலும், சைவத்தை பொறுத்தவரையிலும் காண்டல், கருதல் என்ற 2ஐ விட உரை அளவையே மேலான அளவு. ஏன்? உரை அளவை என்பது இறைவனாலும் ஞானிகளாலும் அருளப்பட்டிருக்கிற நூலில் சொல்லப்பட்ட உண்மையே உண்மை. நீங்க பார்ப்பதில் உண்மை இருக்கலாம், அவ்வளவுதான், இருக்கலாம் தான். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, 5 அறிவார் கண்டாலும் 6 ஏது சொன்னாலும் எந்த விருப்பு வெறுப்பு எய்ந்தாலும் சிந்தையே பாவ விசாரத்தை பண்ணாதே ஏதொன்றும் தீர விசாரித்து செய். இதை ரொம்ப எளிமையா சொன்னாங்க. காண்பதும் போய் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய். ஷார்ட்டா சொன்னது. பாட்டில் சொன்னது 5 அறிவார் கண்டாலும் 6 ஏது சொன்னாலும், யாராவது ஏதாவது சொன்னாலும் அதில் விருப்பு வெறுப்பு கலந்துருக்குமையா, உண்மை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னார். எனவே அளவை என்பது காண்டல், கருதல், உரை அப்படி கொடுக்குறா பாருங்க. பிரமாண இயல், பிரமாணம் அளவை ஆகும். காண்டல் அப்படின்னா வடமொழியில் பிரத்யட்ச பிரமாணம், கருதல் பிராக்கெட்டில் அனுமான பிரமாணம், உரை ஆகம பிரமாணம் என 3 வகைப்படும். பிரமாண இயலில் பதி உண்மைக்கு பிரமாணம், பசு உண்மைக்கு பிரமாணம், பாச உண்மைக்கு பிரமாணம் என்று 3 செய்திகளை முதல் 3 நூற்பாக்களில் அமைத்து காட்டியுள்ளார். எனவே பதி, பாசம், பசு அப்படிங்கிற முறையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்க. இப்போ நூற்பா படிக்கணும். அதற்கு முன்னாடி ஒரு செய்தியை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அந்த செய்தி எங்கே இருக்கிறது? பக்கம் 29. இந்த பக்கம் 29 எடுத்து பாருங்க. 3வது பத்தி பாருங்க. அதிகரணம், அது ஒரு பேர் எழுதியிருப்பார். அதிகரணம். இது வடமொழியில அதிகரணம்னு பேர். இதுக்கு தமிழ்ல கூறு அப்படின்னு பேர். கூறு, டிவிஷன் அப்படி பிரிக்கிற பார்த்தீங்களா, கூறு கூறா பிரிப்பன், அது போல கூறு அப்படின்னு பேர். இந்த கூறு அல்லது அதிகரணம் என சொல் வழக்கம் பார்த்தீங்கன்னா நூலில் அதிகரணம், 1ஆம் அதிகரணம், 2ஆம் அதிகரணம்னு சொல்லி பழகியிருப்பாங்க. ஆனால் தமிழ் பேர் கூறுன்னு பேர். முதற் கூறு, 2ஆம் கூறு, 3ஆம் கூறு அப்படின்னு 2ஐயும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எது சமயத்துக்கு போதோ டக்குன்னு சொல்லிக்கலாம். ஒன்றை தெரிஞ்சு வச்சுக்கலாம், இன்னொன்று தெரியலன்னா மறந்து போய் நம்ம தடுமாறிடுவோம். அதிகரணம் என்றால் கூறு. சரி, அதிகரணம்னா என்ன? முதல்ல இங்கே தான் நீங்கள் மெய்கண்டாருடைய கருணையை பார்க்கணும். சூத்திரம் என்று ஒன்று சொல்லிட்டார். அதான் முன்னாடி பக்கத்தில் இருக்குது, 27ஆம் பக்கத்தில் முதல் சூத்திரம். சூத்திரத்தை சொல்லி முடித்த உடனே சூத்திரத்துக்கு பொருள் சொல்ல தொடங்கலைங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சூத்திரம் சொன்ன பிறகு இந்த சூத்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு ஒரு கருத்துரை சொன்னார். முதல்ல ஒரு ஹெட்லைன் சொல்கிறது. ஒரு பாட்டை படித்தோடனே அது ஒரு ஹெட்லைன் கொடுத்துட்டார். இந்த பாட்டில் இதுதான்ப்பா இருக்குது. அப்படியா, அதுவா இருக்கு அப்படின்னு. ஆமாம். எப்படி எடுத்து ஒன்றொன்னா எடுத்து அந்த பகுதி எடுத்து விரிவாக சொல்வது, அடுத்த பகுதி எடுத்து விரிவாக சொல்வது, அடுத்த இப்படி ஒவ்வொரு கூறா பிரித்து 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 மேய்ஞ்சிட்டார். யாபிக்கிறாங்களே, அப்படி பிரித்து மேய்ஞ்சிட்டார் மெய்கண்ட தேவநாயனா. எதை? நமக்கு உண்மையை விளங்க வைப்பதற்கு அவர் பிரித்து 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 கொடுத்துருக்கிறார். நினச்சி பாருங்களேன். நாமளாக ஒரு இடத்துக்கு இதுக்கு மேலாம் சொல்ல முடியாது, பிடிச்சா பிடிச்சி போன் போயிடும். சும்மா அது என்ன இது என்னன்னு கேட்டுருப்பா இந்த பக்கம் அப்படின்னு போகலாம். என்னப்பா புரியுதுங்க, வா முகர் என்ன தெரியல, இந்த இடம் இது சொல்கிறேன். இது
அதை எடுத்துக்கிட்டார். அதை அப்படியே பிரிச்சுட்டு வர்றது. அது எப்படி விரிச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நூற்பா சொல்லியாச்சு, நூற்பாவினுடைய கருத்து சொல்லியாச்சு. இப்போ நூற்பாவுக்கு விளக்கம் சொல்லணும். அதை என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நூற்பாவையும் ஒவ்வொரு வகையாக பிரிச்சிருக்கிறார். சில நூற்பாவை 2 கூறாக பிரிச்சிருப்பார், சில நூற்பாவை 3 கூறாக பிரிச்சிருப்பார், சில நூற்பாவை 7 கூறாக பிரிச்சிருக்கிறார். குறைந்தபட்சம் 2, 3, 4, 5, 7 வரைக்கும் பிரித்து கொடுத்துருக்கிறாருங்க. அப்படி பிரிச்சவனே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த ஒரு கூரை எடுப்பார், அந்த கூறி எடுத்துக்கொண்டு அதை பற்றிய விளக்கத்தை மேலும் விரித்து சொல்லணும். அப்போ அந்த பிரித்து எடுக்கிற பகுதிக்கு பேர் அதிகரணம் என்று பெயர். தமிழில் கூறுன்னு பேர். முதல்ல ஏன்னா நீங்கள் சூத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சுருங்க சொல்லி விளங்க செய்து, அதுதான் சூத்திரம். சும்மா வளவள குறவெல்லாம் பேசக்கூடாது. ஷார்ட்டாக சொல் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுருக்கமாக சொல்வதுக்கு பேர் சூத்திரம்னு பேர். கொஞ்சம் புரிய மாட்டேங்குது, அவங்க உட்கார் விரிச்சு சொல்கிறாங்க. அப்போ அது விரிக்கணும். அப்போ சூத்திரம் என்பது சுருக்கம், மிகப்பெரிய ஆழமான பொருளை ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கிறது, அது சூத்திரம். அப்படி சொன்ன பிறகு மாணாக்கனுக்கு விளக்கம் சொல்வதற்காக ஒவ்வொரு கூறா எடுத்து எடுத்து விளக்கம் சொல்லணும். அப்போ முதல் கூறு, 2ஆம் கூறு, 3ஆம், சரி ஒரு கூறு எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். அந்த ஒரு கூரை விளக்கம் சொல்லும்போது என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு மேற்கோள் என்று ஒன்று, ஏது என்ற ஒன்று, எடுத்துக்காட்டு வெண்பா என்று ஒன்று. கொஞ்சம் தலைக்கு சுத்தரமா கொஞ்சம் சாப்பாடு வேற சேர்த்து சாப்பிட்டுட்டோம், பாயசம் வேற சாப்பிட்டாச்சு, கிருகிருன்னு இருக்க மாதிரி இருக்கும். உண்மையிலே கிருகிருலாம் ஒன்றும் இல்லைங்க. சூத்திரத்தை சொல்லி விளங்க வைக்கணும். விளங்க வைப்பதற்கு அதை பிரிச்சுக்கிட்டார். ஒரு பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி, ஒன்றொன்னா எடுத்து சொல்லணும். அப்போ ஒரு சூத்திரம் சொல்லி முடிச்சு அதிகரணம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டார். அதுக்கு பேர் அதிகரணம்னு சொல்லிட்டார். அந்த அதிகரணம் விளங்கணும் இல்லையா நமக்கு, அதுக்காக என்ன பண்ணாரு, மேற்கோள்னு ஒன்று, ஏதுன்னு ஒன்று, எடுத்துக்காட்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காரு. ஐயா மேற்கோள்னா என்னையா, ஏதுன்னா என்னையா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? அதுக்காகத்தான் இப்போ அங்கே வந்துட்டோம். இதை படிச்சுட்டு அங்கே போய்க்கலான்னு. இப்போ உங்கள் புத்தகத்தை பாருங்க, அதிகரணம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருங்க. பக்கம் எண் 29. முதல் நூற்பா 3 அதிகரணங்களை உடையது. முதல் சூத்திரத்தை நமக்கு நிரூபிக்க என்ன பண்றார் ஆசிரியர், 3 கூறா பிரிச்சுக்கிட்டார். சரி, இப்போ வந்துருங்க. தன்னால் கூறப்படும் பொருள், ஒரு அந்த அதிகரணத்தில் 5 கூறு உண்டுங்க. 5 3ஆ கொடுத்துருக்கிறார் மெய்கண்டார். அதில் முதல் கூறு என்னன்னு கேட்டால், நான் என்ன சொல்ல வர, முதல்ல தன்னால் கூறப்படும் பொருள் 1, 2வது அதன்கண் ஐயப்பாடு. நான் ஒன்று சொன்னோன்னே என்னமோ சொல்கிறாரு, அது சரியாக இருக்குமா சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார் அப்படி வருமா இல்லையா? நான் சொல்லி முடிச்சோன்னே ஒரு ஐயம் வருது. சரி, அதை குறித்து வச்சுக்கிறது ஐயப்பாடு, அது 2வது கூறு. அப்போ முதல்ல நான் சொல்ல வேண்டிய செய்தியை நான் சொல்லணும். நான் சொல்லி முடிச்சோன்னே உங்களுக்கு வருகிற ஐயம், அது 2. 3வது அதற்கு பிறர் கூறும் பக்கம். பிறர் கூறும் பக்கம், அதுனே பிறர் கூறும் பக்கம். இப்போ நான் சொல்கிறேன், திருவருள் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். ஒரு மாணாக்கர், ஐயா திருவருள்னா என்னையா? ஐயா இறைவன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவருடைய சக்தி இறைவின்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த இறைவி ஆகிய கருணைக்கு தாயா திருவருள் பேரு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஓ அப்படிங்களாயா அப்படிங்களாயான்னு கேட்பீங்க. பக்கத்தில் ஒரு நிற்பார் பாருங்க, அவர் ஓ அவர் சும்மா சொல்லிட்டுருக்காரு, என்னமோ திருவருளாம் யார் சொன்னாயா அப்படின்னு அவர் வேற ஒரு மாதிரி சொல்லுவார். அதான் பிறர் கூறும் பக்கம். இந்த மாதிரி உத்திராட்சி போட்டு திருநீர் பூச்சி சொல்கிறோம் பேச்சுனா நம்பாதையாமா பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்ப்பீங்க. இவர் சொல்கிறது நம்பலாமா, அவர் சொல்கிறது நம்பலாமா, சரி கேட்டுட்டோம், இவர் சொல்கிறதே நம்புவோம்னு நினைப்பது உண்டு. ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், திருவள்ளுவர் இருக்கட்டும், நான் கிளம்பிடுவோம்ல அந்த மாதிரி. அப்போ ஒரு கருத்தை நான் சொல்லணும், அதை கேட்ட மாத்திரம் உங்களுக்கு ஒரு ஐயம் நிகழணும். அந்த ஐயம் நிகழும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் அவருடைய கருத்தை சொல்லுவார். நான் சொல்ல வேண்டிய போது அவர் சொல்லிடுவார், நீங்கள் கேள்வி கேட்டது என்ன,
பதில் பார் சொன்னான். அவன் சொல்லுவான், என்ன திருவள்ளுவர்னா நீ திருவள்ளுவர் நிற்கிற அடுத்தது இதுதான் அப்படின்னு அவன் சொல்லுவான் பாருங்க. அது அப்போ நான் சொல்வது உங்களுக்கு ஐயம், அது பிறர் கூறும் பக்கம்னு அதுக்கு பேர். சரி, இப்போ 3 ஆகி போச்சுங்களா? இப்போ நான் திருப்பி நான் சொல்லணும் எது, இந்த அவனுடைய ஐயத்தையும் நீக்கணும். அவன் பிறர் சொல்லுகிற கருத்து இருக்கு பாருங்க, அதில் இருக்கிற பிழை எதுவோ அதையும் சுட்டி காட்டி நான் திருந்த சொல்லணும். எப்படி? சித்தாந்தம் சொல்லுகிற துணிந்த பொருளை சொல்லணும். அதான் 4வது பாருங்க. பிறர் கூறும் பக்கம், அப்புறம் அதனை மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிவு. சொல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல தன்னால் கூறப்படும் பொருள், 2 அதன்கண் ஐயப்பாடு, 3வது பிறர் கூறும் பக்கம், 4வது அதனை மறுத்து உரைக்கும் சித்தாந்த துணிவு. துணிஞ்சு சொல்லணும், சந்தேகத்தோடு சொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கிறாமோ அப்படின்னு கூடாது. ஸோ நான் சொல்றதான் சரி, புத்தகத்தை எடுத்துட பார்க்கலாம். நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், மெய்கண்டார் சொல்லியிருக்கிறேன், எடு பக்கத்தை எடு, நூற்பா எடு, இந்த நூற்பா பாரு. இறைவனுக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? அவனுக்கு 6ஆம் நூற்பா எடு, பாரு, படி. அப்படி துணிஞ்சு சொல்லணும். இங்கே தான் இது பசுவின் இலக்கணம், இது பாச இலக்கணம். இல்லைங்க, பதின்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையானே எனக்கு தெரியலையே அப்படின்னா அது அவன்பாடு, எம்பாடு அது இல்லை. எனக்கு தெரியுது இறைவன்னா இவன் தான், அவனுக்கு இலக்கணம் இதுதான், இதில் இல்லைன்னா அது இறை இல்லை அப்படின்னு என்னால் துணிஞ்சு சொல்ல முடியும். ஏன்? நூல் சொல்லுது, எங்கள் மெய்கண்டார் சொல்லியிருக்கிறார், எங்கள் ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறார், எனவே என்னால் சொல்ல முடியும். அதான் பிறர் கூறும் பக்கம், அதன் சித்தாந்த துணிவு. அதுக்கப்புறம் இப்படி சொல்லி முடிச்சு இதெல்லாம், அதாவது கேள்வி, நான் சொல்லக்கூடிய கருத்து, அதில் ஐயம், அது பிறர் கூறும் பக்கம், அதுக்கு சித்தாந்தம் சொல்லுகிற முடிவு, இந்த 4ஐயும் உள்ளடக்கி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். எவ்வளவு பாடு நினச்சி பாருங்க. சொல்ல வேண்டிய செய்தியை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நினச்சி பார்த்து, நமக்கு புரியணுங்கிறதுக்கு அவர் முதல்ல ஒரு கடவுள் என்று ஒருத்தர் உண்டு, எங்க நிஜமாலுமே உண்டா அப்படின்னு நாம கேட்டோம். அங்க இருங்க, அதெல்லாம் இல்லையா, அவரு சும்மா புருடா ஒரு அறிய கடவுளாவது ஒன்றாவது அப்படின்னாரு. இல்லையா, கடவுள், இதனால் கடவுள் உண்டு, இது சித்தாந்த துணிவு. இங்கே எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டான். உடனே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அவன் சொன்ன வாயடிச்சு போயிட்டான். இப்படி ஒரு கேள்வி வரணும், அதுக்கு ஐயம் வரணும், அதுக்கு அடுத்தவன் சொல்லணும், எல்லாத்தையும் உள்ளடிக்கணும். ஒரு பாட்டை சொல்லி முடிச்சு அவன் வாயை அடைச்சிட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடும். இப்படி செய்யப்பட்டது இந்த சும்மா இல்லைங்க சிவஞான போதும், சும்மா அப்படியே பாடி போன பாட்டு நினைச்சிடாதீங்க. 1000 வினாக்கள் கடவுளை பற்றி, நம்மை பற்றி என்னென்ன கொட்டி கிடக்கும் அதெல்லாம் கொண்டாந்து டிவிஷனாக சேர்த்து எல்லாத்தையும் கொண்டாந்தீங்கன்னா ஒரு 2-3 ஒரு சில புள்ளிகளை கொண்டாந்து இணைச்சிடலாம். அந்த ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் இங்கே விடை இருக்கிறது. இந்த நூலில் விடை இல்லைன்னா வேற எங்கே போய் தேடுறது? அத்தனையும் ஏன் இதை வைத்து தான் சிவஞான சித்தியார், இதை வைத்து தான் சிவப்பிரகாசம், இதை வைத்து தான் போற்றி பகருடை, இதை வைத்து தான் கொடிக்கவி, பின்வந்திருக்கிற 12 நூலும் இதை வைத்து தான். சிவஞான போதம் தான் ஏனைய 12 நூலுக்கு மூல நூல். அப்படின்னா இந்த நூலை எவ்வளவு நுட்பம் கிடக்குன்னு நினைச்சு பாருங்க. அதனால்தான் சிவஞான முனிவர் பார்த்தாரு, அவருக்கு இந்த நூலை பற்றி ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு. இதில் இல்லை, வேறொரு புராணம் எழுதினார். அந்த நூலில் மெய்கண்டாருடைய சிவஞான போதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அளவில் ரொம்ப சின்னது, 12 சூத்திரம். ஆனால் அந்த நூல் தன்னுள் கொண்டிருக்கிற பொருள் எப்படிப்பட்ட தெரியுமா? எல்லாம் பெரிய பெரிய பொருளை கொண்டு இருக்குதுயான்னார். ஏங்க சின்னதுங்கிறீங்க, பெரிய பெரிய பொருளை கொண்டு இருக்கிறீங்க, எப்படிங்க சாத்தியம்னார். அவர் சொன்னார், இங்கே வா அப்படின்னு தம்மாத்துண்டு கண்ணாடி எடுத்தார், இப்படி வச்சு காட்டினார். என்ன தெரியுதுனார்? முதல்ல இவன் நான் தெரியுறேன்னா, அட நீ தெரியுதுலாக்க பாரு, அது வேறது. இங்கே ஒரு மலை தெரியுது பாரு, அந்த மலை எத்தச்சோடு, இந்த கண்ணாடி எத்தனூடு, இத்தினூடு கண்ணா அத்தச்சோடு மலை தெரியுதுல்ல. ஆமாம் சார், அதே தான். இந்த இது சிவஞான போதம் கண்ணாடி மாதிரி சின்னது தான். ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? பதி, பசு, பாசம் 3 பொருள் இருக்குது. இப்படி ஒரு உதாரணம் சொல்லியிருக்காருன்னா அந்த முனிவர் எப்படிப்பட்டது பாருங்க. அப்ப கண்ணாடி போன்றது சிவஞான போதம்.
சின்ன கண்ணாடி பெரிய மலையை காட்டுமா? காட்டும். அது மாதிரி இந்த நூல் பெரியதுக்கெல்லாம் பெரிதாகிய பரம்பொருளை காட்டுகிறது, சிறியதுக்கெல்லாம் சிறியாக அனுப்பட்டிருக்கிற ஆன்மாவை காட்டுகிறது. இப்படி எல்லா முப்பொருள் உண்மையை இந்த நூல் விளங்க காட்டுகிறது. எனவே சிறிய ஆடியில் தெரிகின்ற ஏனைய பொருள் எப்படி காட்டுமோ அதுபோல சிவஞான போதம் என்று விநாயகர் புராணம் என்ற ஒரு நூலை நம்முடைய சிவஞான முனிவர் அருளியிருக்கிறார். அந்த நூலில் மெய்கண்டாருடைய நூலை ஆடி அப்படி குறித்திருக்கிறார். ஆடினா ஆடி கண்ணாடின்னு, நீ ஆடினா ஆடிக்கா இருக்குது நினச்சிக்காதீங்க, ஆடினா கண்ணாடி அப்படின்னு பேர். சரி, இப்போ இதை நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இதை பற்றிய செய்தி மீண்டும் வராது. இது 12 நூற்பா படிக்க போகிறோம். மறுபடியும் அதிகாரம்னா என்ன, மேற்கோள்னா என்ன, எடுத்துக்காட்டு வெண்பா என்னன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தை குறித்து வச்சுட்டு 29ஆம் பக்கம் பார்க்க. எப்பெல்லாம் சந்தேகம் வரும்போது அப்பெல்லாம் 29ஆம் பக்கம் பார்க்க. ஏன் நமக்கு அப்பப்போ வரும், வீட்டுக்கு போன அதிகாரம்னா என்ன அப்படின்னு. தன்னால் கூறப்படும் பொருள், அதன் கண் ஐயப்பாடு, பிறர் கூறும் பக்கம், அதை மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிவு, அதை எடுத்து காட்டுகிற எடுத்துக்காட்டு உவமை. 5 கூறு. இந்த 5 என்ன பண்ணிட்டார்? 5ஆ சொல்லல மெய்கண்டார், 3 ஆக்கிட்டார். அந்த 3 எதியார். அடுத்த வரி பாருங்க, அடுத்த பத்தி. மேற்கோள் 1 அதை மாத்தல, 2,3 மேற்கோளில் அடங்கும்ட்டார். அப்ப நீங்க நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு கூறு படிக்கும் போதும் மேற்கோள்னு ஒன்று படிப்போம். அந்த மேற்கோள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு கேட்டா, தன்னால் கூறப்படும் பொருள், அதன் கண் ஐயப்பாடு, பிறர் கூறும் பக்கம். இதை திருப்பி சொல்ல மாட்டாருங்க மெய்கண்டார். நீங்க நல்லா ஞாபகம், நானும் திருப்பி சொல்ல மாட்டேன். ஏன்னா பின்னாடி நம்ம அடுத்து சொல்லுவோம் மேற்கோள் ஏது மேற்கோள் ஏதுன்னே போயிட்டு இருப்போம். என்னமோ மேற்கோளுங்கிறாருங்க. இடையில யாராவது ஒரு நாள் அடுத்த வகுப்பு உட்கார்ந்துருக்கேன், என்னமோ மேற்கோள் மேற்கோளுங்கிறார். ஏது ஏது ஏதுன்னா என்ன ஏது? அவர் கூட்டு ஐயா 29ஆம் பக்கம் இருக்கு பார்த்துக்குங்கன்னு சொல்ல வேண்டியதுதான், வேற வழி இல்லை. நீங்க இந்த நுட்பம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சிவஞான போதம் விளங்கும். இதெல்லாம் கரை சொற்கள் மட்டும், அந்த சொல்லினுடைய ஆழமான பொருள். எனவே 3ஐயும் ஒன்னாக்கிட்டார், அதை மேற்கோள வச்சுட்டார். சித்தாந்த துணிவு ஏது இல்லைங்களா? பாருங்க, ஏது 4வது எது? சித்தாந்த துணிவு, அதான் நான் ஏதுன்னு பேர். அடுத்தது எடுத்துக்காட்டு வெண்பா, அதுக்கு இயவு என்று பெயர், திருட்டாந்தம் என்றும் பெயர். ஏது என்ற சொல்லுக்கு அதை எடுத்துக்காட்டு வெண்பா அப்படின்னு சொல்ல போறார். உதாரண வெண்பா என்றும், எடுத்துக்காட்டு என்றும், திருட்டாந்தம் என்றும் சொல்லப்பெறும். இப்ப ஒரு செய்தியை சொல்வதற்கு மெய்கண்டார் எவ்வளவு நமக்காக இறங்கி 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 வந்திருக்கிறார்னு பார்க்கணும். இத்தனையும் தெரிஞ்சுட்டு தானுங்க சிவஞான போதத்துக்குள்ளே உள்ள போகணும். எடுத்துனே சிவஞான போதம் அவன் அவள் அது எனும் அவை மூவிடைமை தோற்றிய திரி ஒடுங்கிய மலத்துலகம் வந்த மாதிரி 84 புலவர்னா என்னத்துக்கா ஒன்றும் தெரியாமல் அது பேர் முடிச்சுக்க வேண்டியது. இது ஒரு வார்ம் அப் செய்துக்கணும். ஓ இதுதான் பார்க்க போகிறோமோ, ஓ இதுதான் நான் இது அப்படின்னு வாங்க பார்த்துக்கலாம், எங்கே போயிட போகுது அப்படின்னு துணிஞ்சு இறங்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரி, இப்போ முன்னாடி பக்கத்துக்கு வந்துடுவோம். பக்கம் 27. இப்போ தான் சூத்திரத்தை முத படிக்கும். இது வரைக்கும் படித்தது கடவுள் வாழ்த்து, அவையடக்கம் படிச்சிருக்கிறோம். இப்போ தான் சூத்திரத்துக்குள்ளேயே வரோம். என்ன சூத்திரம் என்ற முதல் சூத்திரம் பாருங்க. அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனால் புலவர். ஆக அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளது ஆம் அந்தம் ஆதி என்பனால் புலவர். இது நூற்பா. இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்ல வருகிறார்? நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு நூற்பா படிச்சிங்கன்னா அந்த நூற்பாவுக்குன்னு ஒரு கருத்துரைன்னு ஒன்று உண்டு.
அதுக்கு கருத்துரை. கீழே பாருங்க, என் முதலிற்றோ எனின். இந்த இப்போ படித்தமே ஒரு 3 வரி என்னங்க சொல்லுது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டான். நானே சொல்லுகிறேன், அவரையும் கேட்கிறேன். என் முதலிற்றோ எனின் சங்கார காரணனாயுள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம் என்றது. சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று. அப்ப இதுல என்னங்க சார் சொல்லி இருக்கிறார்? சங்காரம் அப்படின்னா அழிப்பது, அழிப்பதற்கு காரணம். அப்ப சங்கார காரணம் சரி, அழிப்பதற்கு காரணமாய் உள்ள முதலையே அப்படின்னா போதுமே. அதுக்கு மேல 100 முதல் போட்டுக்கிறார். முதலையே முதலாக உடைத்து. அது ஒரு முதல் இருந்தா போதாதா? 2 முதல் வேணுமா ஐயா? ஏதாவது சந்தேகம் வருதா உங்களுக்கு படிச்சா? எனக்கு ஒன்றும் இல்லையா? என்னமோ சொல்றீங்க மட்டும் தெரியுது, என்ன சொல்றீங்க தெரியல அப்படி இல்லையா? சங்காரம் அப்படின்னு சொன்னாவே போதும். சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்துன்னு ஏன் சொல்லணும்? இது கேள்வி. விடை சொல்றார் பாருங்க அடுத்த பக்கம். மகா சங்காரத்தை செய்யும். இப்பதான் மகா சங்காரம். அது என்ன மகா சங்காரம்? நமக்கு தெரிய வேற எப்படி சொல்வது அப்படின்னு பார்ப்போம். நீங்க ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. தத்துவ உலகத்தை அப்படியே பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா 36 தத்துவம். அது சுருக்கமாக சொன்னால் என்ன சொல்லலாம்? 3ஆக பிரிச்சுக்கலாம். இது சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். ஆன்ம தத்துவத்துக்கு யார் தலைவர்? ஸ்ரீகண்ட உருத்திரர். வித்யா தத்துவத்துக்கு தலைவர் அனந்த தேவர். சிவதத்துவத்துக்கு தலைவர் சிவபெருமான். சரி, இந்த வித்யா தத்துவம் கீழே இருக்கிற ஆன்ம தத்துவம், ஆன்ம தத்துவத்தை தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்குவது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ரீகண்ட உருத்திரர். அதே மாதிரி வித்யா தத்துவத்தை தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்குவது யாருன்னு கேட்டிங்கன்னா அனந்த தேவர். சரி, இவரும் சங்காரம் தான் பண்றார். யாரு? ஸ்ரீகண்டர். அதே மாதிரி அனந்தன் என்ன பண்றாரு? தோற்றுவித்து நிலைநிறுத்து ஒடுக்கிறார். அதுவும் சங்காரம் தானே? அதுவும் சங்காரம் தான். ஒடுக்குனா அது படைச்சா பிரம்மன்னு பேருங்க, காத்தா திருமால்னு பேருங்க, அழித்தா அழித்தல் உருத்திரன்னு பேரு. யார் பொருளை கையாளுகிறார் ஒரு பொருளாளர், யார் செயலை செயல்படுத்துகிறார் ஒரு செயலாளர், யார் சும்மா இருப்பாரோ ஒரு தலைவர். அப்படிதானுங்க பொருள். நீங்க வேற ஏதாவது இந்த தலைவருக்கு ஏதாவது டெபினேஷன் ஏதாவது சொல்லுங்க. சும்மா இருப்பவருக்கு பேர் தலைவர். ஏன்? அவர் சும்மா வச்சிருக்கீங்க, அவர் இருந்தால் தான் பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க அப்படி வச்சுக்கிறது தலைவர். யார் நல்லா செயலாற்றுறாரோ அவர் செயலாளர். பொருள் வரவு செலவு நல்லா பார்ப்பாரு பொருளாளர். இப்படித்தானே வச்சிருக்கிறவங்க. அப்ப அந்த தொழில் பற்றி வருகிற பெயர் தானே பிரம்மன். படைப்பதன படைப்பு தொழிலுக்குரிய தலைவன் பிரம்மன், காத்தலுக்குரியவர் திருமால், அழித்தலுக்குரியவர் உருத்திரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இது தொழிலின் அடிப்படையில் வந்த பெயர், காரண பெயர், தொழில் காரணமா வந்த பெயர். சரி, அப்ப ஸ்ரீகண்ட உருத்திரரும் அழிப்பார், அனந்த தேவரும் அழிப்பார், சிவதத்துவத்தில் இருக்கிற சிவபெருமானும் அழிப்பார். இப்ப மொத்தம் அழிப்பு எத்தனையாச்சு? 3 ஆச்சு. இப்ப அடுத்த கேள்வி, இந்த ஸ்ரீகண்ட தேவர் அழிவுக்கு உட்படுவாரா? அனந்தர் அழிவுக்கு உட்படுவாரா? இது கேள்வி. அதுதான் தெரியும். இந்த இடத்துக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலைன்னா வீட்டுக்கு போன பிறகு வரும். என்ன 3 பேரும் சங்காரம் பண்றாங்க. சங்கார கடவுளே முதல்ல சொன்னா இதுல யார சொல்றாரு அவரு? சந்தேகம் வருமா வராதான்? ஏன் 3 பேர் சங்காரம் பண்றாங்க. அப்ப அவரும் சங்காரம் பண்றாரு, இவரும் சங்காரம் பண்றாரு, இவரும் பண்றாரு. இவர் யார சொன்னாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழும். பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த விளக்கம். ஏன்? அனந்த தேவரும் பிறப்பிறப்புக்கு உட்படுபவர் தான், ஸ்ரீகண்ட தேவரும் பிறப்பிறப்புக்கு உட்படுபவர் தான். ஏன்? அவங்க 2 பேர்த்துக்கு போஸ்டிங் கொடுத்து அந்த வேலை பண்ணி கொடுத்தது யாரு? மேல உட்கார்ந்துக்கிற சிவபெருமான். எனவே அவர் யாரு? எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு தான் ஒடுங்காம நிக்கிறவர்.
இந்த சங்காரம் பண்ணும்போது அனந்தரும் ஒடுங்கிடுவாரு, சங்காரம் பண்ணும் ஸ்ரீகண்ட உருத்தரும் ஒடுங்கிடுவாரு. யார் நிற்பா? அவர் மட்டும்தாங்க நிற்பார். அதனால சங்காரம்னு சொன்னா நீங்க வேற வேற யாரையாவது நினைச்சுக்குவீங்க. எவன் ஒருவன் எல்லாத்தையும் ஒடுக்கி விட்டு தான் ஒடுங்காது நிற்கிறானோ அவனே சங்கார காரணனாயுள்ள முதலையே முதலா உடைத்து. இந்த முதலையே முதலாக உடைத்து என்பது என்ன ஆழமான செறிவு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதாவது ஏதோ சொல்ல வந்தேன்னா சொல்லல, ஆணித்தரமாக ஐயத்துக்கிடமின்றி தெள்ள தெளிவாக சிவமே முழு முதற் கடவுள். சார் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ ஒத்துக்கலாம், போயிட்டே இருக்கு. எனக்கு அதுதான் இவ்வளோ நான் சொல்றேன், இந்த காரணத்தினால இவர் தான் முழு முதற் கடவுள். இந்த இடத்துல தான் இங்கே விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்கணும். நமக்கு அது இல்லாததுனால சித்தாந்தம் கொஞ்சம் கசக்கும், வேற வழி இல்லை. அவங்களுக்கு கசக்கத்தான் செய்யும். நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா பரம்பொருள் அப்படின்னு ஒன்று தான் பரம்பொருள், பல பொருள் பரம்பொருள் அல்ல, ஒன்று தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ரெண்டு பேர் தேவன்லாம் இல்லை, ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் யார் என்பதை தான் இந்த நூற்பா ஆராய்கிறது. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் கடவுள்னு ஒத்துக்கிறேன். நான் கடவுள் இருக்கிறான்னு ஒத்துக்கிறேன். இன்னும் சில பேர் நான் நமக்கு மேலே ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறேன், ஆனால் அது கடவுள்னு ஒத்துக்க மாட்டேம்மா. சரி, அந்த அளவுக்காவது ஒத்துக்கிட்டானே மகிழ்ச்சி, அப்படின்னு போக வேண்டியதான். இன்னைக்கு இதில் தாங்க கருத்து குழப்பங்கள், சமய பிரிவுகள், டிவிஷனை கலையாக பிரிஞ்சு நிற்கிது. அதில் அவங்க பிடிச்சது தான் சரி, நான் பிடிச்சது தான் சரி அப்படின்னு எல்லாரும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்றுட்டு இருக்கிறோம். முயலுக்கு 4 கால் இருக்குது தெரியறது இல்லைங்களா? சரி, அதனால நீங்கள் முன்னிருந்து நான் இப்பவும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சைவ சித்தாந்தத்தை படிக்கணும் விரும்பும்போது நீங்கள் ஏற்கனவே படித்து வைத்திருந்த வேறு வேறு வகையான தத்துவ கோட்பாடுகளை ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு இதை படிச்சிங்கன்னா, இதை ஆராய்ச்சி பண்ணுங்க. அதை கொண்டாந்து இங்கே நுழைச்சிக்கிட்டு சிரமப்பட்டீங்கன்னா உங்களால் வாங்கி கொள்வது கடினம். எதுவுமே படிக்காமல் யாராவது வந்துன்னு வச்சுங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். ஏன் அவருக்கு வேற ஒன்றுமே தெரியாது, இவரு தான் என்னவோ சொல்றாரு அப்படி போட்டு உங்களுக்கு போட்டுடலாம். எல்லாம் படித்து வச்சவங்களுக்கு அது அவர் அப்படி இல்லை சொன்னார், இவர் இப்படி இல்லை சொல்லியிருக்கிறாரு. அட போங்கப்பா, இவங்கெல்லாம் இப்படித்தான் ஆளாளுக்கு சண்டையை போட்டுட்டு கிடக்கிறதே போச்சு. சண்டையெல்லாம் இல்லைங்க, சமய நெறியில் அவரவர் நிற்கின்ற இடம். நீங்கள் முதல்ல 36 தத்துவத்தில் எத்தனை ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல அதை ஒத்துக்கணுமா இல்லையா? அதை ஒத்துக்கொண்டா தான் நீங்கள் நிற்கிற இடம் எதுன்னு தெரியும். அதை விட்டுட்டு எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று அல்ல, அதை சொன்னா தான் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு போயா, சொல்ல முடியாதேயா. ஏன்? என் சமய நூல் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவ்வளோதான். எல்லாத்தையும் மதிக்கிறது, எல்லாத்தையும் வணங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் என்னுடைய தெய்வம் என்பது ஒன்றே ஒன்று தான், அது சிவம்தான். ஏனைய யாராக இருப்பினும் அவர்களெல்லாம் பிறப்பு இறப்புக்கு உட்படுகின்றவர்களே. இதைத்தான் இந்த நூற்பாளர் சொல்ல போறார். எனவே என் முதலிற்றோ எனின் சங்கார காரணனாயுள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம் என்றது. சரி, இதை எப்படி சொல்ல போறார், எப்படி நிரூபிக்க போறார், வாங்க பார்க்கலாம். உள்ள போகலாம் அப்படின்னு போகணும். போகிறதுக்கு முன்னாடி முதல் சூத்திரத்தில் என்ன சொன்னார்னு சொல்லுங்க. அப்புறமே கூறு கூறா பார்ப்பது அப்புறம் போகலாம். சரிங்களா? ஒவ்வொரு கூறா போகணும் இல்லையா? போகலாம். பாருங்க, அவன் அவள் அது. அடுத்த பக்கம் படிக்கிறேன் நான், 28. அவன் அவள் அது என்னும் அவை, ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டி அறிய பெறும் இவ்வுலகமாகிய தொகுதி. இதெல்லாம் ரொம்ப ஒன்று மணியான சொல்லுங்க. சுட்டி அறியப்படுவது, அது என்ன சுட்டி அறியும்? இது இது அது பக்கத்தில் இருந்தால் இதுன்னு சொல்லுவோம்,
தூரமாக இருந்தால் அதுன்னு சொல்லுவோம். அதனால் இ அல்லது ஆ 2 எழுத்து முன்ன வந்துன்னா அது சுட்டு. இவன், அவன், இது, அது, இதெல்லாமே சுட்டு. அகரம், உகரம், இகரம் 3மே சுட்டுங்க. உகரம் அதிகமாக பயன்படுத்துவதில்லை. அகரம் அதிகம் பயன்படுத்துவோம், இகரம் அதிகம் பயன்படுத்துவோம், உகரம் அதிகமாக பயன்படுத்துவதில்லை. இப்போ நான் சொல்ல, இப்போ எங்கிட்ட இருந்து இருக்கிறேன், நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். முதல் வரிசையில் இருக்கிறது எனக்கு பக்கமாக இருக்கிறார். அந்த கடைசியில் இருக்கிறவங்க தூரமாக இருக்கிறாங்க. சரி, நடுவில் இருக்கிறவங்கள இங்கே இருக்கிறவரை இவர்னு சொல்லிடலாம், அங்கே இருக்கிறவரை அவர்னு சொல்லிடலாம். நடுவில் இருக்கிறவங்கள நடுவில் இருக்கிறாங்க சொல்லணும், அப்படிதானே சொல்லணும். ஆனால் இலக்கணம் என்னதுங்களா? இவர், அவர், உவர். உவர்னு சொன்னீங்கன்னா நடுவில் இருக்கிறான்னு அர்த்தம். அவர் தூரமாகவும் இல்லை பக்கமாகவும் இல்லை. எங்கே இருக்காரு? நடுவில் இருக்கிறார். நாம நடு சென்டரில் இருக்காரு. நடு வேற சென்டர் வேற, நடு சென்டரில் இருக்கிறார் அப்படி சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி. எனவே இகரம் அண்மை சுட்டு, அகரம் செய்மை சுட்டு. தூரமாக இருக்கிற பொருளை ஆ என்று எடுத்து கொண்டு சுட்டணும். பக்கத்தில் இருந்தால் ஈன்னு சொல்லணும். 2க்கு நடுவில் இருந்துச்சுன்னா ஊ சொல்லணும். இது இலக்கண மரபு. எனவே இப்போ அவன், அவள், அது எனும் இந்த 3ம் எப்படிப்பட்டது? சுட்டி அறியப்படுகிற இந்த உலகம், உலகமாகிய தொகுதி. ஏன் தொகுதினாரு? நீங்கள் தேர்தலில் கணக்கு போடுறாங்களே அந்த தொகுதின்னு நினச்சிக்காதீங்க. கூட்டம்னு அர்த்தம். உயிர்களாகிய கூட்டம், அவனாகிய கூட்டம், அவள் ஆகிய கூட்டம், ஏனைய உலகப் பொருளாகிய கூட்டம். எனவே அவன், அவள், அது எனும் அவை. சரி, இந்த 3 எப்படிப்பட்டது? மூவினைமையின். இந்த சொல்ல கவனிச்சு பாருங்க. மூவினைமையின் எது? தோன்றுதல், நிற்றல், மறைதல் ஆகிய முத்தொழிலை உடைமையான். நீங்க காணப்படுகிற அவனோ அவளோ அதுவோ இந்த 3ல எதுவா இருந்தாலும் சரி, அது தோன்றி, அதாவது வந்து, அப்புறம் இருந்து ஒரு நாள் போகும். அப்ப எப்படிப்பட்டது இந்த உலகம் என்பது? எப்படிப்பட்டதா? தோன்றுவதும் நிற்பதும் போவதுமாக இருக்கிற உலகம். அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்டது? போவது, வந்து நின்று போவது தான் உலகம். அந்த உலகத்துல நான் வந்தா போக மாட்டேன்னு சொல்லாமா? அட, உலகமே வந்து நின்று போவது தான். அது நீ எங்க வந்தா போக மாட்ட, போனா வரமாட்டேன்னு. போகுதான் அவனும், வந்துதான் அவனும். ஏன்? நம்ம அதைத்தானே போக்கும் வரவும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம செத்து செத்து பறந்து, செத்து செத்து பறந்து, போய் போய் வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எனவே உயிர்கள் இத்தகைய தன்மைக்கு உரியன. எனவே இந்த உலகம் தோன்றுவது, நிற்பது, ஒடுங்குவது, இது 3 அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை தான் நடக்குமா என்ன? இல்லைங்க, அடுத்தடுத்து நடக்கும். எனவே மூவினைமையின். அடுத்து சொல் பாருங்க, தோற்றிய திதியே. இது ரொம்ப அருமையான சொல். தோன்றிய திதியேன்னு சொல்லலை. அந்த இன் போட்டீங்கன்னா பொருள் வேற. தோன்றிய திதியேன்னு போட்டீங்கன்னா பொருள் வேற. தோற்றிய திதியேன்னு போட்டா பொருள் வேற. அது என்ன? தோன்றுதல், தோற்றுதல். தோன்றுதல்னா தானா வருதுன்னு அர்த்தம். தோற்றுதல்னா ஒருத்தனால் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். ஒரு எழுத்துல பொருள் மாறி போச்சு பாருங்க. தோன்றுதல், தோற்றுதல். இந்த உலகம் தானா தோன்றியது அல்ல. பிறகு ஒருவனால் செய்யப்பட்டதாகிய உலகம், ஆனால் தோற்றுவிக்கப்பட்ட உலகம். இது நிறைய பேர் ஒத்துக்குவாங்களா? சமய வரலாற்று எடுத்து படிங்க. இந்த உலகம் யாராலும் படைக்கப்படாதது, இந்த உலகம் அப்படியே இருப்பது அப்படின்னு ஒத்துங்க. ஒரு சமயம் இருக்குது, அதெல்லாம் பேர் சொன்னால் வருத்தம் வந்துடும். நான் பேரெல்லாம் சொல்லது. இந்த உலகம் எப்படிப்பட்டது? தானாக எப்பவும் இப்படியே இருப்பதுங்கிறாங்க அவங்க. இந்த உலகம் தோன்றுவதும் இல்லை, அழிவதும் இல்லைங்கிறாங்க. இன்னொருத்தன் சொல்றான், இது தானா தோன்றி வந்ததுன்னா. யாரும் தோற்றுவிக்கல, அதுவாகவே இன்னொருத்தன் இது தோன்றவும் இல்லை, அழியவும் இல்லைன்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னா இது தானா தோன்றி வந்துச்சுன்றான். இப்படி சமய அறிஞருடைய புத்தகத்தை படிச்சீங்கன்னா
யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கு. அத்தனை கருத்து குழப்பம் இருக்குது. அதுக்குள்ளே தான் மெய்யை தேடணும். பொய்யுக்குள்ளே தான் மெய்யை தேடணும். தேடினா தான் மெய் கிடைக்கும். நான் வச்சுக்கணும். அதனால் இந்த உலகம் ஒருவனால் செய்யப்பட்டதாகிய உலகம். எனவே தோற்றிய திதி. திதின்னு ஏன் சொன்னாரு? இந்த உலகம் உள்பொருள். திதிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? உள்பொருள் அர்த்தம். ஏங்க அதை சொல்லணும்? ஒரு சமயம் சொல்லுது, இந்த உலகம் உலகம் மாதிரி, ஆனால் உலகம் இல்லை. அது நீ உலகம் மாதிரி உலகம் இல்லைங்கிறீங்க. இது மேச மாதிரி, ஆனால் மேசை இல்லை. நீ மாதிரி நீ இல்லை. நான் மாதிரி நான் இல்லை. சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அதாவது நீ பார்க்கிற உலகம் வெறும் தோற்றம், இது உண்மை அல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். யார்? மிகப்பெரிய ஜாம்பவான் சொல்லியிருக்கிறார். ஜாம்பவான் யார் நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க சரிங்களா? இந்த கருத்து பிழை மெய்கண்டாருடைய வாக்கு. இந்த இப்போ மேசையும் மேசையும் தான் சொல்லணும். மேசை மாதிரி இது மேசை இல்லை. இது மைக்கு மாதிரி மைக் கிடையாது. இப்படி காணப்படுகிற பொருள் எல்லாம் வெறும் தோற்றம். வெறும் தோற்றம்னு தான் நிழல். இதுக்கு வடமொழியில் சாயைன்னு பேர். இந்த உலகம் எப்படிப்பட்டது? வெறும் சாயை, ஒண்ணுமில்லாததுன்னு அர்த்தம். ஒண்ணுமில்லாத உலகத்துல நீ ஏன் எத்தனை பாடுபடுற அப்படின்னு சொல்லி ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. ஆகவே நீ கொண்டது ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை, இடையில் இருப்பது ஒன்றுமில்லை, எதுவுமே இல்லை 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 கம்மல் இருக்கு. இவ்வளவுதான். இது ஒரு தத்துவ ஞானம். இது ஒரு வகையில் நிற்கிது, மறந்துடாதீங்க. அதான் சொன்னேன், இதுக்குள்ள பூந்தீங்கன்னா நிறைய பெரிய ஆட்கள்லாம் உள்ள வருவாங்க. சார் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? என்னையே தள்ளி நிற்க சொல்கிறேன் அப்படின்னா, சார் வேற வழி இல்லை சார், கொஞ்சம் தள்ளி. அவ்வளோதான், வேற வழி. ஏன்னா நீங்கள் உண்மையை ஆராய்கிற பொழுது உங்களுக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் தள்ளித்தான் வச்சாகணும். அப்படி வச்சிங்கன்னா தான் மெய்கண்டார் சொல்கிறது என்னென்னு விளங்கும். இல்லை சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அவரை போய் இப்படிலாம் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப நன்றி வணக்கம், நீங்கள் மெல்ல கொஞ்சம் பின்னாடி இது கேளுங்க, இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது நான் போயிட்டு வாங்க. வேறு வழியே இல்லைங்க. ஏன்? இது முழுக்க முழுக்க மெய்ப்பொருளை ஆராய்கின்ற இடத்துல இருக்கு. உண்மையை நீங்கள் இதுதான் இலக்கணம்னு சொல்லணும். அதில் ஃபிட்டான வச்சுக்கணும், ஃபிட்டான தூக்கி ஓரமாக வச்சுக்கணும். யாராக இருந்தால் என்ன, எந்த பொருளாக இந்த இடத்துல எனக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒன்றே ஒன்று தான் பார்க்கணும், அது பொருந்துமா பொருந்தாதா அதை மட்டும் நீங்கள் பார்க்கணுங்க. அதுதான் முக்கியம். அதான் சொன்னார், இந்த உலகம் ஒருவனால் செய்யப்பட்ட உலகம். அதனால சொன்னார் தோற்றிய திதி. திதினா உள்பொருள் அர்த்தம். அப்படி விளக்க வரை பாருங்க. எனவே ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே ஆகும். இப்போ எத்தனை சமய கருத்து உள்ள வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? பேரை சொல்லாமல் நான் சொல்லியிருக்கிறேன். யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு படிச்சிங்கன்னா அங்கங்கே அடிபட்டு போயிடும். ஏங்கப்பா இத்தனோண்டு தம்மா துண்டு 2 வரைக்கும் இத்தனை பேர் வந்துட்டாங்களா? ஆமாம், ஏன் அத்தனை சமயம் சொன்னதெல்லாம் சொல்லி மறுத்துட்டார். இதுதான் சிவஞான போதம். அதுதான், அது பேர் சூத்திரம்னு அது பேர், சுருங்க சொல்லுதல். இதை விரிச்சா எவ்வளவு விரிக்கலான்னு இப்போ விரிக்க போறாரு, பார்க்க போறோம் பாருங்க. எனவே அது சொல்லிட்டார். அடுத்து செய்தி பாருங்க. மலத்தால் அவன் அவள் அது என்னும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே. அடுத்து மலத்தால். நீங்க சொன்னீங்களே இந்த உலகம் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு ஒடுக்குவார்னு சொன்னீங்க, அப்படித்தானே? ஆம், சரி. அப்படி ஒடுக்கிற உலகத்தை மீண்டும் தோற்றுவிப்பாரா? ஆம், மீண்டும் தோற்றுவிப்பார். ஏன்? இது கேள்வி. அதான் ஒடுக்கிட்டார்ல, விட்டுற வேண்டியது தானே? இல்லப்பா, மீண்டும் தோற்றுவிப்பார். ஏன்? உயிர்களுடைய அறிவுல ஆணவமல இன்னும் நீங்காதிருப்பதனால அதை நீக்குவதற்காக மீண்டும் இந்த உலகம் தோற்றுவிக்கப்படும். அப்ப என்ன அர்த்தம்? உலகம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது?
ஆணவ மலத்தை நீக்குவதற்கு உலகத்தை இறைவன் படைத்து நம்மெல்லாம் கொண்டாந்து இருத்தி வச்சிருக்கிறார். நீங்கள் மலம் நீங்குச்சுன்னா நீ வெளியே போயிடலாம், நீங்காதான் சுற்றிட்டு இருப்பான். மியூசிக்கல் சேர்ல எப்படி அவுட் ஆச்சுன்னு வெளியே போகிறோம் பாருங்க, அந்த மாதிரி நாம் இந்த உலக வாழ்க்கைக்குள்ள பக்குவப்பட்டுட்டா டப்பு டப்புன்னு வெளியே போயிட்டே இருக்கலாம், பக்குவப்படாமல் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எனவே இந்த உலகம் மீள தோற்றுவிக்கப்படுமா? ஆம், படும். ஏன்? மலத்தால். ஆணவ மலம் காரணமாக, இந்த மலம் மலத்தால் ஆணவ மலம் காரணமாக இந்த உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்பட்டு மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டு மீண்டும் ஒடுக்கப்படும். அவ ஒடுக்கிய உலகம் ஒடுங்கியவாறு இல்லாது மீளும் தோற்றுவிக்கப்படும் என்கிற செய்தியை சித்தாந்தம் சொல்லுது, மறந்துடாதீங்க. மற்ற சமயங்கள்ல சிக்கல் இருக்கிறது, சரிங்களா? அடுத்து பாருங்க, மலத்தால் ஆணவத்தை நீக்குதற் பொருட்டே. சரி, இதெல்லாம் யாரு செய்வா? ஒடுங்கியின் அப்படியே விளக்கம் பாருங்க. ஒடுங்குவதற்கு காரணமாகிய கடவுளிடத்தில். சிவபெருமானுக்கு ஒரு பேர் என்ன தெரியுங்களா? ஒடுங்கின்னு பேர். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆம், உங்கள்கிட்ட யாராவது ஒரு பொருளை புடுங்கினா என்ன சொல்லுவீங்க? பிடுங்கின்னு சொல்லுவோமா இல்லையா? பெரிய புடுங்கி அவன் அப்படி சொல்றமா இல்லையா? புடுங்குனா பிடுங்கின்னு பேரு, ஒடுங்குனா ஒடுங்கின்னு பேரு. ஒடுக்குவதால் அவன் ஒடுங்கி. நீங்க பெருமானுக்கு பிறை சூடின்னு பேர், ஒரு பேர் இருக்குல்ல. ஏன்? பிறையை சூடி இருப்பதுனால சூடி. சூடுனா சூடி, பிடுங்குனா பிடுங்கி, ஒடுக்குனா ஒடுங்கி. இது இறைவனுக்கு பேருங்க. அவன் பெரிய ஒடுங்கி. ஆம், உலகத்தை ஒடுக்குவது தலை சிறந்தவன். பாருங்க, ஒடுங்கி. ஒடுங்குவதற்கு காரணமாயுள்ள கடவுள் இருக்கு உலது. ஆம், மீண்டும் தோன்றுவதாகும். அப்ப அவன் அவள் அது என்று சுட்டப்பட்டதாகி இந்த உலகம் மூவினை உட்படும். தோன்றுதல், நிலைதல், ஒடுங்குதல் என்ற மூணுக்கும் உட்படும். அப்படி உட்படுகிற இந்த உலகம் உள்பொருளே, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட பொருளே. அவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட இந்த உலகமானது மீண்டும் ஏன் தோற்றுவிக்கப்படுகிறது? மலத்தால். சரி, மலத்தால் தோற்றுவிக்கப்படுகிற இந்த உலகம் மீளவும் வருமா? ஆம், மீண்டும் மீண்டும் தோற்றுவிக்கப்படும். சரி, அதை செய்பவன் யார்? தோன்றும் நிற்கும் தோன்றும் நிற்குன்னு சொல்றீங்களே, அதை செய்வது யார்? அந்தம் ஆதி என்பனார் புலவர். எவன் முடிவை செய்கிறானோ அவனே முதல். எவன் முதலா இருக்கிறானோ அவன் முடிவு. நடுவில் ஆட்கள்லாம் இல்லை. முடிவை செய்கிறவனே முதல், முதலை செய்கிறவனே முடிவு. அந்தம் ஆதி. அழித்தல் தொழிலை செய்யும் கடவுளே முதற் கடவுள். ஏன் இதை சொன்னா தெரியுங்களா? புராணங்கள் அப்படின்னு ஒரு புராணமெல்லாம் இருக்கு. சிவமகா புராணம், அதுபோல திருமாலுக்குரிய மகா புராணம், பிரமனுக்குரிய புராணம், சூரியனுக்குரிய புராணம்னு மொத்தம் 18 புராணம் இருக்கு. அந்தந்த புராணம் படிச்சீங்கன்னா அவர் தான் சுப்பீரியர்னு சொல்லுவாங்க. சிவமகா புராணம் படிச்சீங்கன்னா சிவபெருமான் சுப்பீரியர். திருமாலுக்குரிய புராணம் விஷ்ணு மகா புராணம் படிச்சீங்கன்னா விஷ்ணு தான் எல்லாத்துக்கும். இப்படி ஆளால் ஒரு புராணம் இருக்குது, எல்லாம் அவர் தான் சுப்பீரியர் சொல்லுவாங்க. ஆமாம் சார், அவர் கதைக்கு அவங்க தான் ஹீரோ. நம்ம கதைக்கு யார் ஹீரோ? நாம தான் ஹீரோ. நாமெல்லாம் ஹீரோவா என்ன? ஆமாம் ஐயா, என் கதைக்கு நான் தான் ஹீரோ. இன்னொருத்தர் ஹீரோ ஆக முடியுமா? என்ன ஆக முடியாது இல்லையா? எனவே இப்படி சொல்வது உண்டு. அப்ப இத்தனை பேரும் தலைவர், இத்தனை பேரும் சொல்றாங்க அப்படின்னா அதுதான் சொன்னாரு. அந்த ஆதி என்கிற எவன் நிறைவாக இருக்கிறானோ அவனே ஆதியா நிற்பான். ஏன் அப்படின்னு கேட்டா, முடிவாக செய்பவனே தொடங்கும் போது முதலா நிற்பான். முடிவாக நிற்பவன் தொடங்கும் போது முதலா நிற்பான். முதலா நிற்கிறவன் என்ன பண்ணுவான்? முடியும் போது அவன் தான் முடிவா நிற்பான். கொஞ்சம் உங்களுக்கு புரியுது, கொஞ்சம் கஷ்டமா இருந்துன்னு வச்சுக்குவேன். ரொம்ப எளிமையா நான் சொல்றேன். நம்ம ஐயா இருக்கிறார். நம்ம இந்த அரங்குக்கு நாமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபேனை போட்டு, டேபிள் போட்டு, லைட்டை போட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு வர எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துடுவார். சரி, நாம் முடிச்சோடனே நன்றி வணக்கம்னு டப்புன்னு பயத்துக்கு கிளம்பிடுவோம். அவர் கிளம்புவாரா? இல்லை, அவர் இருந்து எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் முடிச்சு ஏசி ஆஃப் பண்ணியாச்சா, லைட் ஆஃப் பண்ணியாச்சா, ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சான்னு பார்த்து கடைசியாக போவார். இப்போ முதல்ல வந்தவர் தான் முடிவாக போவார். முடிவாக இன்னைக்கு போனவர் தான் நாளைக்கு முதல்ல வருவார். ஏன்? இதுதாங்க நியதி. அப்போ முதலாக இருப்பவன் முடிவாக இருப்பான்,
முடிவா இருக்கிறவன் தான் முதலா இருப்பான். இதுதான் சட்டம், மறந்துடாதீங்க. அதனால எவன் அழித்தல் தொழிலை செய்கிறானோ அவனே இந்த உலகத்துக்கு முதல்வன். இப்ப நீங்க பிரம்மா அழித்தல் செய்வாரா? இல்ல, அவர் படைப்பு செய்வார். திருமால் செய்வாரா? இல்லைங்க, அவர் காத்தல் தாங்க செய்வார். அப்ப அழித்தல் யாரு? அவர் உருத்திரருங்க, அவரே அழிஞ்சிருவாருங்க. அப்ப யாரு? எல்லாத்துக்கு மேல சிவபெருமான் ஒருத்தருக்கிறார். அந்த சிவபெருமான் ஆகிய கடவுள் யாரு தெரியுங்களா? ஐந்தொழில் தலைவர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்னு 5 தொழிலுக்கு தலைவர். நீங்க சொல்கிற உருத்திரர் ஒரு துறைக்கு தான் தலைவர், இவர் 5 தொழிலுக்கு தலைவர். எனவே நீங்க மறந்துடக்கூடாது, நாம் உருத்திரனை வணங்கவில்லை, நான் சிவபெருமானை வணங்குகிறேன். நான் வணங்குவது சிவத்தை, அழித்தல் கடவுளாகிய அடித்தலை மட்டுமே செய்கிற உருத்திரனை இல்லை, நான் வணங்கு ஐந்தொழில் தலைவரை வணங்குகிற நினைப்பு உங்களுக்கு வரணும். இல்லைன்னா நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க? நான் சிவபெருமான் அவர் அழித்தல் கடவுள், சிவபெருமான் அவர் எதை அழிப்பார்? நான் வணங்குற சிவம் உலகத்தையும் மொத்தமாக அழிக்கும். எதுக்கு? ரொம்ப இந்த உலகமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கு, எல்லாத்தையும் டிசைனை மாற்றலாம் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணாரு? போட்டு களைச்சி விட்டு போட்டு நல்லா மொதந்து வாங்க அப்படின்ற மாதிரி வந்தாருங்க. வாங்க அப்படின்னு பேசிக்கலாம். அப்போ என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? இல்லையா? அழித்து திரும்பி ஆக்கம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது, அவ்வளோதான். இந்த வேலையை காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கிறார், சலிப்பு இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறான் இறைவன். எனவே இந்த நூற்பாவில் நீ சொல்லப்பட்டது இந்த செய்திதான் சொல்றார். எனவே அந்த மாதிரி அழித்த தொழிலை செய்யும் கடவுளே முதற் கடவுள். இது யார் யார் உனக்கு சொன்னா? அடுத்த கேள்வி, நான் சொல்லுவதற்கு இருக்கட்டும், எனக்கு முன்னிருந்த திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். என்பனார் புலவர், நான் சொன்ன நினைக்க வேண்டாம், எனக்கு முன்னிருந்த அந்த புலவர் யாரு? உலகத்தை அறிந்திருக்கக்கூடிய அளவை நூல் அறிந்த சான்றோர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகம் மூவினைக்கு உட்படும், தோன்றும், நிற்கும், ஒடுங்கும். அப்படி தோன்றி நிற்கிற ஒடுங்குகிற உலகம் ஆணவமலம் காரணமாக மீண்டும் தோற்றுவிக்கப்படும். அப்படி தோற்று போகிற அந்த செயலை செய்கிற அந்த ஒருவன் யார்னா, அவன் அழிவில்லாதவன், ஆதியாக இருப்பவனே அந்தமாகவும், அந்தமாய் இருப்பவனே ஆதியாகவும் இருப்பான் என்று சான்றோர்கள் சொல்லுகிறார்கள், அளவை நூல் அறிந்தவர் சொல்லுகிறார்கள். அதை நான் வழிமொழிகிறேன். யாரு? மெய்கண்டார். பாருங்க, அப்படியே பாருங்க. ஒடுக்கத்து இடமாகிய கடவுள், அந்தத்தை செய்யும் கடவுள், அந்தமாய் உலகும் ஆதியும் ஆயினான். தேவார், அந்தமாய் உலகு ஆதியும் ஆயினான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனவே இப்போ இதுவரைக்கும் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டால், இந்த நூற்பாவில் உலகம் என்பது அவன், அவள், அது என்னும் 3ஆக இருக்கிறது. இந்த மூவினைப்பட்டு இருக்கிற இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், அப்படி ஒடுங்குவது மீளவும் தோன்றும். அப்படி தோன்றுகிற இந்த உலகம் உள்பொருளாய் இருப்பது, உள்பொருளாய் இருக்கிற இந்த உலகம் ஆணவ மலம் காரணமாக மீண்டும் தோற்றுவிக்கப்படும். தோற்றுவிக்கப்படுகிற அந்த செயலை செய்கிற அந்த இறைவன், சங்காரத்தை செய்பவனே இந்த உலகத்துக்கு தலைவனாக இருப்பான். அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்க, இதுல எங்கேயாவது கேள்வி இருக்கா? இல்லை. அவர் சொன்ன அத்தனையும் பதில். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கிறேன். சார், உலகம் என்றால் என்ன? உலகம் என்பது அவன், அவள், அது எனும் அவை உலகம். சரி, இந்த உலகம் இப்படியே இருக்குமா? இருக்காது. பிறகு என்ன ஆகும்? இந்த உலகம் முத்தொழிலுக்கு உட்படும். அப்ப உலகம் எத்தனை தொழிலுக்கு உட்படும்? முத்தொழிலுக்கு உட்படும். தோன்றும், நிற்கும், ஒடுங்கும். சரி, இந்த உலகம் உள்பொருளா சாயையா? உலகம் உள்பொருளே. இப்படி விடையை வச்சுட்டு கேள்வி கண்டுபிடிக்கணீங்க. அவர் சொன்ன போது விடையா கொடுத்துட்டு போயிட்டாரு. கேள்வி நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன் இப்படி சொன்னாரு? ஓ, கேள்வி இதுவோ, அதனால இப்படி சொல்லிட்டாரோ, இப்படி பிடிக்கணுங்க. சரி, ஒடுங்கின உலகத்தை ஏங்க மீண்டும் தோற்றுவிக்கணும்? ஆணவ மலம் காரணமாக. அப்ப இந்த உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்படுமா? ஆம், படும். எதனால்? ஆணவ மலத்தால். சரி, அப்ப இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்குங்கிறீங்க, இது தானா தோன்றாதுங்கிறீங்க. ஒருத்தர் தோற்றுவிப்பான்னு சொல்றீங்களே, அந்த தோற்றுவிக்கிறவன் யாரு? அந்தம் இருக்கக்கூடாது, ஆதி இருக்கக்கூடாது, அவன் தான் ஏன் செய்வாங்க?
இந்த 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 சூத்திரத்தினுடைய கருத்தை திருவெம்பாவை எளிதாக பார்க்கலாம். திருவெம்பாவை பாட்டு உங்களுக்கு தெரியும். முதல் பாட்டு என்ன பாட்டு? ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. இறைவன் ஆதி இல்லாதவன் அந்தம் இல்லாதவன் சொல்லிட்டார். சரி, 20ஆம் பாட்டு என்ன? போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். போற்றி அருளுகனின், அந்த மாதிரி வச்சுக்கங்க. இங்க ஆதி அந்தம் இல்லாதவன் சொல்லி போட்டு அங்க ஆதி அந்தம் சொல்றாரு. என்னைக்காவது படிக்கும்போது கேள்வி வந்திருக்கு? அந்த கேள்வி உங்களுக்கு திருவெம்பாவை போன 2 மாசம் முன்னாடி படிச்சிருப்பேன், 30 நாளும் படிச்சமே. என்னைக்காவது கேள்வி வந்துச்சா? ஏன் முதல் பாட்டுல அந்தம் ஆதி இல்லாதவன் சொல்லி போட்டு போற்றி அருளுகனின் அந்தமாம் பாதமலர், போற்றி அருளின் அந்தமாம் ஆதியாம் அந்தமாம், அப்ப ஆதி அவருக்கு உண்டோ அந்தம் அவருக்கு உண்டோ அப்படி சந்தேகம் வந்துச்சா? வரவே இல்லை. ஏன்? நாம படிச்சுட்டு போறது தானே வேலை, அதுக்கு மேல ஆராய்ச்சி கிடையாது இல்லை. ஆனா அப்படி நினைக்க வேண்டாம். அப்படி படிச்சு படிச்சு பார்த்ததுல என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்குள்ள வரும். அதுக்கு என்ன விடை? இப்ப அங்க 2 பாட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல சொன்னது இறைவனுக்கு இலக்கணம், அந்தம் ஆதி 2 இல்லா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி, இறைவனுக்கு இலக்கணம். அந்த அந்தம் ஆதி இல்லாத இறைவன் இந்த உலகத்துக்கு அந்தமாவும் ஆதியா நிற்கிறான். அதான் 20ஆம் பாட்டு. போற்றி அருளுகண்ணின் ஆதியாம் பாதமலர். இந்த உலகம் தோன்றுவதற்கு மூலமா இருக்கிற உன் திருவடிக்கு வணக்கம். இந்த உலகம் ஒடுங்குவதற்கு காரணமா இருக்க உன் திருவடிக்கு வணக்கம். அதுதான் அடுத்த வரியில அந்தமாம் செந்தளிர்கள். எங்க இந்த தோற்றி ஒடுக்கிறாருன்னு சொல்றீங்களே, எதுக்குங்க? மீதி வரி படிங்க. அந்த பாட்டுல மீதி என்ன சொல்லி இருக்கிறாரு பாடுங்க நல்லா. திருவெம்பாவை படிச்ச பாட்டு தானே. போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமான் நான்முகனும் காணாத புண்டரியும், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். 5 வந்துருச்சு பாருங்க. படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருள். 5 அதுக்குள்ள. அந்தமாதி இல்லாத இறைவன் உலகத்துக்கு அந்தம் ஆதியா நிற்கிறான். அந்த உலகத்துக்கு அந்தமாதியா நிற்கிறவன் தான் 5 செய்கிறான். ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தளிரா நிற்கிற இறைவன் தான் உயிர்களுக்கு படைத்தலையும் காத்தலையும் மறைத்தலையும் அருளலையும் எல்லாவற்றும் 5 அது செய்கிறான் என்பதை 5 வரியில சொல்லிட்டார். அப்ப அந்த திருவெம்பாவை முழுக்க என்ன சொல்லுது? சைவ சித்தாந்தம் சொல்லுது. எனவே நீங்க இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டுக்கு விளக்கம் பார்ப்பீங்களா? காண முடியாது. எனவே சைவ சித்தாந்தத்தோடு திருமுறையை படிங்க, ஒரு ஆனந்தம் உயிருக்குள்ள நிகழும் என்பதை சொல்லி ஒரு சிறு தேநீர் விளைவிப்பது மீண்டும் சிந்திப்போம்.